வணக்கம் மாணவர்களே, நீங்கள் இணைஞ்சிருக்கிறது எங்களோட கருத்தரங்கம் 8வது அமர்வு. அதுக்கு முதல் கதிரண்ணா எழுதி மியூசிக் போட்டிருக்கிற மியூசிக் வடிவமைச்சிருக்கிற இதை எங்களோட வலி சுமந்த வரிகளை நாங்கள் கேட்க போகிறோம். அதை ஒரு கேட்போம். அதை கேட்டுட்டு நாங்கள் கருத்தரங்குக்குள்ளே உள்ளுக்குள்ளே போவோம். அதுக்கு முதல் இந்த பாடலை கேட்போம். நந்தி கடலே நந்தி கடலே நந்தி கடலே நீளம் வாடிய கதையை நீ சொல்லு. வரலாறு எழுதிய தந்தை மகள் டெஸ்ட் மைக் டெஸ்ட் கேக்குதாப்பா? வீரம் சொல்லு நந்தி கடலே நீ சொல்லு. மொழிவாய்க்கால் கதை சொல்லு. உன்னுள் கரைந்தவர் ஏராளம். கோலத்தின் 1000 வலி சொல்லு. சாட்சியங்கள் செல்லாதோ, தர்மத்தின் நீதி கிடைக்காதோ. ஈழத்தின் ஓலம் புரியாதோ, ஐநாமன்றே நீ சொல்லு. சாட்சியங்கள் செல்லாதோ, தர்மத்தின் நீதி கிடைக்காதோ. கொத்து கொத்தா சிதைந்தவர் உடலம் கண்டீர்கள். இதயத்தில் ஈரம் கரையாதோ, ஈழத்தின் வலியும் புரியாதோ. கொத்து கொத்தாய் கொன்றீர்கள். சிதைந்தவர் உடலம் கண்டீர்கள். இதயத்தில் கரையாதோ, ஈழத்தின் வலியும் புரியாதோ. நந்தி கடலே நீ சொல்லு. முள்ளிவாய்க்கால் கதை சொல்லு. உன்னுள் கரைந்தவர் ஏராளம். ஓலத்தின் 1000 வலி சொல்லு. பூத்த தமிழீழம் வாடிய கதையை நீ சொல்லு. வரலாறு எழுதிய தந்தை மகள் தாயின் மகனின் வீரம் சொல்லு. முள்ளிவாய்க்கால் பெரும் துயரம் நாட்கள் வந்து போகின்றதே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லி தந்தது யார் கூட்டம். முள்ளிவாய்க்கால் பெரும் துயரம் நாட்கள் வந்து போகின்றதே.
ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லி தந்தது யார் கூட்டம்? ஈழத்தின் கனவை தாங்கியவர் போர்க்களம் சென்று விதைந்தார்கள். அறிந்ததுதானே உன் இதயம் உள்ளி வாய்க்கால் பெறும். ஈழத்தின் கனவை தாங்கியவர் போர்க்களம் சென்று விதைந்தார்கள். அறிந்ததுதானே உன் இதயம் உள்ளி வாய்க்கால் பெறும். நந்திக்கடலே நீ சொல்லு, முள்ளிவாய்க்கால் கதை சொல்லு. உன்னுள் கரைந்தவரே ஆழம், ஓலத்தின் 1000 வழி சொல்லு. அழகாய் பூத்த தமிழீழம் வாடிய கதையை நீ சொல்லு. வரலாறு எழுதிய தந்தை மகள், தாயின் மகனின் வீரம் சொல்லு. நன்றி அண்ணா, மிக அருமையான வரிகள். இது வந்து நீங்கள் போன வருஷம் எழுதினது, இந்த வருஷம் வந்து இதன் இருக்கீங்க மியூசிக் போட்டிருக்கீங்க. நந்தி கடலை நீ சொல்லு, முள்ளிவாய்க்கால் கதை சொல்லு, உன்னுள் கரைந்தவர் ஏராளம், ஓலத்தின் 1000 வரி சொல்லு. அழகாய் பூத்த தமிழிடம் வாடி கதையை நீ சொல்லு. வரலாறு எழுதிய தந்தை மகள், தாயின் மகனின் வீரன் சொல்லு. இதே வந்து ஒரு ஆரம்பமே வந்து மிகவும் அழகா இருக்குது. அப்படி நீங்கள் இந்த உங்களோட வலியை வந்து அதில் சொல்லியிருக்க நந்தி கடலில் நீங்கள் பார்த்த இது வலியை வந்து இதில் உணரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் முக்கியமாக வந்து அழகாய் பூத்த தமிழிடம் வாடிய கதையை நீ சொல்லணும் இந்த வார்த்தையும் இருக்குல்ல. எங்கள்கிட்ட ஒரு நாடு இருந்துச்சுது, அது எப்படி நாங்கள் அதை எப்படி இழந்தோம் என்ற விடயம் அதில் இருக்குதுன்னு. மற்ற வரலாறு எழுதிய தந்தை மகள் என்றால் நீங்கள் அதில் குறிப்பிடுறது வந்து துவாராக்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி தாயின் மகனின் வீரம் சொல்ல நினைக்க வந்து சால்சன் அதையும் அதில் கொண்டு நினைக்கிறேன். சரியா? அது அப்படித்தான். அது என்னென்றால் இன்றைக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய பிரமுகர்கள் எங்கள் மீது சேறு பூச நினைத்தால் அது எவ்வளவு வலியாக இருக்கும் என்பது இப்படியான பாடல் அவர்களுக்கு சமர்ப்பணங்களுக்காகத்தான் நாங்களும். என்றால் அவர்களுக்கு தெரியும், இப்போ அவர்கள் ஒரு கதிர் என்னும் ஒரு பேர், ஒரு நிவேதிகா என்னும் பேர், அது இறுதி களமுனையில் நின்று போராடிய சிப்பாய்களினுடைய அந்த கூக்குரல், அவர்களிடம் அந்த ஆதங்கங்கள் இருக்கிறபடியால் அவர்கள் இந்த இணையதளங்களையும் தொடர்ச்சியான கவனிப்புகளோடு இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏதி செய்கிறார்கள், தங்களுடைய மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கின்றார்கள். இப்போ இதுதான் முக்கியம். நாங்கள் ஒரு நம்பிக்கையை எங்களிடம் இனத்திற்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்கே தேங்கி நிற்கிறார்களோ நாங்கள் அங்கே உடைத்தறிய வேண்டிய தேவைகளும் இருக்கிறது. அப்போ அதனால் எங்களால் முடிந்த அளவோ அது கவிதைகளாலோ அல்லது பாடல்களாகவோ நாங்கள் இதற்கு முதல் நாங்கள் எங்களுடைய குரலாகவே நாங்களே பாடி போட்டிருப்போம். இது அதற்கேற்ற டியூன் செய்து இசையமைத்து அதற்கு நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். ஒரு வரவேற்பை இன்று என்னை சார்ந்தவர்கள் அனைவரும் நேற்று இரவே இந்த பாடலை வெளியிட்டதற்கு மிகவும் இது பண்ணியிருந்தார்கள். என்னவென்றால் அந்த ஒரு சரியான தருணத்தில் இந்த முள்ளிவாய்க்காலினுடைய அவலங்களை அது ஒரு அழகாக சொல்லுகின்றது போல் தங்கள் இதயங்களே கிழித்தறிகிறது என்றது போல் உரையாடி இருந்தார்கள். வந்து அடுத்ததாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கபடி இருந்தால் ஐநா பற்றியே வந்து நீங்கள் இதன்றீங்க. ஈழத்தின் ஊழம் புரியாதோ ஐநா மன்றைய நீ சொல்லு, சாட்சியங்கள் சொல்லாதோ தர்ம நீதி கிடைக்காதோ,
ஈழத்தின் ஓடம் புரியாதோ ஐனமன்றி நீ சொல்லு சாட்சியம் சொல்லாதோ தர்மத்தின் நீதி கிடைக்காதோ கொத்து கொத்தை கொன்றீர்கள் சிதைந்தவர் உடலம் கண்டீர்கள் இதயத்தின் ஈரம் கரையாதோ ஈழத்தின் வலியும் புரியாதோ கொத்தை கொன்றீர்கள் சிதைந்தவர் உடலம் கண்டீர்கள் இதயத்தின் ஈரம் கரையாதோ ஈழத்தின் வலியும் புரியாதோ என்ற வார்த்தைகள் வந்து ஐநாமன்றத்தையே வந்து அந்த மனச்சாட்சியை உருக்குற இது வார்த்தையெல்லாம் இருக்குது. அதான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா இப்ப சாட்சி என்று சொல்லக்குள்ள அது நந்தி கடல்ல சொன்னாலே அதுல சாட்சி சொல்லும் என்ற ஒரு இதோட அது ஐக்கிய நாடுகள் சபைகள்ல கொடுத்திருக்கிற சாட்சியங்கள். அப்ப இவங்கள் என்னத்தை இன்னும் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம்? ஈழத்தமிழர்களிடம் இவர்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறோம்? இப்ப எல்லா சாட்சியங்களும் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அப்ப அவர்களுடைய ஈரம் வந்து கரையாது. அதுவும் சிதைந்தவர் உடலம் கண்டீர்கள், துண்டு துண்டாக செல்லுகள் விழுந்து எப்போதும் ஒவ்வொரு உயிர்களினுடைய வலிகளும் இந்த மானுட பிறப்பில் அந்த முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இலங்கையினுடைய இராணுவம், இலங்கையினுடைய அரசாங்கம் செய்த இந்த சூழ்ச்சிகளும் இந்திய அரசினால் நிகழ்த்தப்பட்ட ஒரு பெரும் கொடுமைகளையும் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அந்த தேவையின் நிமித்தம் அது எங்களுக்குள் இருந்து நாங்கள் இதை செய்தீர்கள் ஒன்று அவர்களிடம் நாங்கள் கேட்க முடியாது. ஆனால் இதயத்தின் ஈரமாக கேட்க முடியும். இதயத்தை திறந்து, அதுக்குத்தான் இதயத்தில் ஈரம் திறவாத ஒன்று கேட்டிருப்போம் நாங்கள். அவர்கள்ட்ட இருக்காத ஒன்று, கரையாத ஒன்று கேட்டிருப்போம். இதயத்தில் ஈரம் கரையாத ஒன்று என்றால் அதை நாங்கள் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஒவ்வொரு புலம்பெயர்ந்த நாடுகளிலும் ஒவ்வொரு யுஎன்ஏக்குள் பணியாற்றுகின்ற அரச சார்பானவர்களிடமும் அரச சார்பற்றவர்களிடமும் நாங்கள் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது உறுப்பு நாடுகளும் ஒவ்வொரு அமைப்புகளும் இவர்கள் எல்லோரிடமும் நாங்கள் ஒரு கதவை தட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் அந்த வசனங்கள் அப்படியே அமைந்திருக்கிறது. அடுத்த வரியை பார்த்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் எப்போதும் பாதிக்கின்ற வாசியுங்கள். அதையும் கவிதையாக படியுங்கள். முள்ளிவாய்க்கால் பெருந்துயரம் நாட்கள் வந்து போகின்றதே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லி தந்தது யார் கூட்டம். முள்ளிவாய்க்கால் பெருந்துயரம் நாட்கள் வந்து போகின்றதே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லி தந்தது யார் கூட்டம். இன்னைக்கு இதுல வந்து நீங்க குறிப்பிட்ட வேண்டிய நாங்கள் நடுவில் அந்த கான்சர்ட் இப்பவும் கூட வந்து இது செம்மணியில இருந்து உங்க யாழ்ப்பாணத்துக்கு ஐநா செயலாளர் செய்த விடயங்கள்ல இருந்து எல்லாம் போய்கொண்டிருக்குது. அப்பவும் வந்து மக்கள் ஓயாமல் வந்து அங்க இந்திய அரசாங்கம் வந்து தங்களோட பாடல்களை இந்த இசையமைப்பாளர்களை வந்து அனுப்பிக்கொண்டே இருக்குது. தொடர்ந்து அப்படி கிழமைக்கு ஒரு தடவை வந்து அனுப்பி கொண்டிருக்கு. இப்ப கண்டிப்பா அது என்னென்றால் இந்த முள்ளிவாய்க்கால் பெருந்துயரம், இந்த முள்ளிவாய்க்கால் என்று சொல்லப்படுகின்ற போது அதை நாங்கள் உலக தேசத்திற்கு எப்படி கடத்த வேண்டும் என்கின்ற ஒரு பொறிமுறை இருக்கிறது. அப்ப அந்த பொறிமுறைகளை எங்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கடத்தவில்லை. அதனால்தான் அந்த இளையோர்களுக்கு அவர்கள் அந்த முள்ளிவாய்க்கால் அந்த வாரங்கள் தோறும் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த புலத்திலும் எங்களுடைய மண்ணிலும் திரையாடுகின்ற நிலவுகளை நாங்கள் பார்த்திருப்போம். அப்ப முடிந்த அளவு எங்களுடைய மண்ணில் பார்த்திருக்கின்றால் வடக்கு கிழக்கில் ஏதோ ஒரு வகையில் இராணுவ நெருக்கடியை தாண்டியும் விளக்கேற்ற செல்லுவதும் அங்கே ஒரு ஒன்று கூடலை செய்வதும் என்று எங்களுடைய மக்களும் இளையோர்களும் அது ஒரு வேகமாக போய்க் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் புலத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆட்டம் பாட்டம் ஒரு முள்ளிவாய்க்கால் நாள் வருகிறது என்றால் அதை எப்படி அவர்களுடைய நண்பர்களிடம் பிற மொழி ஆளர்களிடம் எப்படி கடத்த வேண்டும் என்கின்ற அந்த செய்தியையும் அந்த நுட்பத்தையும் அவர்கள் கடந்து நிற்பதால் தான் அந்த பாடலில் நான் கொண்டு வந்து அதையும் வைத்திருப்பேன் என்றால் எனக்கு அது ஒரு வலி. என்னால் நீங்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய காணொளிகளில் ஒரு நினைவு தினம் வரும்போது அவர்கள் ஒரே இந்தியாவில் இருந்து சூழ்ச்சியமங்களால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வரும்போது அதை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் தான் அதையும் கொண்டு வந்து அங்கே வைத்திருக்கின்றேன். நிச்சயமா இதுல வந்து ஈழத்தின் கனவை தாங்கியவர் போக்லன்ஸ் என்று விதைந்தார்கள். அறிந்துதானே உன் இதயம் முள்ளிவாய்க்கால் பெரும் துயரம். அவர்களுடைய அம்மா அப்பா அவர்களுடைய குழந்தைகள் எல்லாருக்கும் தெரியும். அப்ப தெரிஞ்சு கொண்டு அவர்களுடைய இதயத்திலேயே இயற்கையாகவே எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய குழந்தைகளுக்கு வந்து இளையோர்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த டிஎன்ஏயில் ஊறியது போன்ற அந்த உணர்வு வந்து அவர்களோடு இருக்கிறது. அப்ப எதற்காக இந்தியாவில் இருந்து அந்த நாட்களில் ஒரு நிகழ்வு செய்யப்பட்டால் நாங்கள் எதற்கு போக வேண்டும்?
ம் அதற்காகத்தான் நாங்கள் அதையும் அவர்களிடம் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். நேரடியாக நாங்கள் பல காணொளிகளை நீங்களும் பதிவு செய்திருந்தாலும் நானும் பதிவு செய்திருந்தாலும் இந்த பாடலூடாக அவர்களும் அதை புரிந்து கொள்ளட்டும் என்பதால் நாங்கள் இந்த பாடலையும் நாங்கள் இன்று வெளியிட்டிருக்கின்றோம். நிச்சயமாக இது அருமையான வரிகள். நான் நேற்றே உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் தானே, அருமையான பாடல் வரிகள். அது போன வருஷமே நாங்கள் போட்டிருந்தோம். இந்த வருஷம் இதுக்கான இசையையும் போட்டு ஏற்றி இருக்கிறேன். இன்றைக்கு ஏற்றி நான் வெளியிட்டிருக்கிறேன். அந்த இது அது எங்களோட மக்களுக்கு எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கப்பட முடியாது. ஆனால் இது வந்து நாங்கள் நம்பிக்கை தானே. இது ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த இனம் வந்து திரும்பி பார்க்கும் நம்பிக்கையில் வந்து நாங்கள் பயணிக்கிறோம். எங்களுக்கு ஒரு மனதில் வந்து இருக்கிற வலிகளும் அதை புரிய வேண்டியவர்களும் ஒரு 50 குடும்பம் இதை புரிந்தாலும் அந்த இலட்சிய கனவை வந்து ஒரு காலம் யாராலும் சிதைத்து விட முடியாது. அப்ப அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். புலத்துல வந்து எங்களுடைய மாமனிதர் அவர்களை வந்து உண்மையாகவே அந்த ஈழக்கனவை சுமந்து நிற்கின்ற அந்த எங்களுடைய புல்கொடி உறவுகளிடம் நாங்கள் கேட்பது அதுதான். எங்களுடைய மாமனிதரை நீங்கள் உண்மையாக நேசித்தீர்கள் என்றால் அது அந்த தமிழீழ கோட்பாடும் அது இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நாங்கள் செய்ய வேண்டிய பாதைகளும் உருவாக்க வேண்டிய பாதைகளும் அவர்கள் துறந்து விடுகின்ற போது நாங்கள் போய் அதற்குள் சிக்கப்படாமல் ஈழத்தமிழர்களுக்குரிய அந்த பாதையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதால் தான் நாங்களும் தொடர்ச்சியான கருத்தரங்கங்கள் ஊடாக செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கும் இருக்கின்ற நேரங்களோடு. சரி, நாங்கள் இன்று எங்களுடைய கருத்தரங்களுக்கு செல்ல போகின்றோம். உரையாடுங்கள் தம்பி. எங்களோட 8வது அமர்வு இது கருத்தரங்குல. நாங்கள் 1வது கருத்தரங்கமா வந்து கருணா ஏன் வந்து இலங்கை அரசாங்கம் கருணா உள்ளுக்குள்ள கொண்டு வந்து பார்த்திருந்தோம். 2வது இதுல வந்து பரிஜன் என்ற கொலையும் இராணுவ பிரசன்ன ரணதுங்கன்ற இராணுவ கடற்படை அதிகாரி அவர்களை அனுப்பி வைக்கப்பட்ட ஆட்கள் இதை வந்து இருந்தோம். அதை வந்து நாங்கள் தொட்ட போது வந்து இங்கே அந்த அஞ்சலி இதுக்குள்ளே இருந்தவர்கள் ஒரு ஆள் வந்து எங்கிட்டயே வந்து அவற்றை பதற்றம் தெரிஞ்சுது. என்னுடைய நாங்கள் சரியான இடத்துல அதை பகிர்ந்துருக்கிறோம்ன்றது அதில் வழி தெளிவாக வச்சுது. இந்த ஐநா பற்றி நாங்கள் கதைச்சிருப்போம், தமிழ் கவியக்கா பற்றியான கருத்தரங்கள் நடத்தியிருப்போம். இப்போ நேற்று வந்து ரணில் ஏன் வந்து நாங்கள் வந்து ரணில் இந்த விடயத்தை வந்து தூக்கி பிடிக்க தேவையில்லை, இது வந்து ஒரு அரசியல் நாடகம் என்ற விடயத்தை வந்து சொல்லியிருப்போம். அதோட வந்து விஜய் இந்த மாபெரும் மாநாடை பற்றியும் நாங்கள் தொட்டு போயிருப்போம். இதில் வேணா நாங்கள் வந்து கதைச்சியில் வந்து பிரச்சனை நடந்தவங்கன்ற விடயம் வந்து ஒன்றும் முட்டுப்பெறாமல் ஒரு தொட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து ஐநா விடயம் வந்து ஒன்றும் மக்கள் மத்தியில் வந்து தெளிவுபடுத்துறதுக்கு ஒன்றும் கணக்காக இருக்குது. அதனால் இப்போ முக்கியமான விடயமாக இருக்குது. ஏன்னா ஐநா செயலாளர் அறிக்கை வந்து எங்களுக்கு எதிராக மிகவும் பாரதூரமான அறிக்கையாக இருக்குது. அதை வந்து தமிழர்கள் வந்து எப்படி கையாள வேணும். அதில் வந்து இப்போ வந்து ஒரு இது நடக்கிற விடயம் வந்து கையெழுத்து. ஈழத்தில் வந்து கையெழுத்தண்டு முகந்து யாருண்டே தங்களை அறிமுகப்படுத்தாமல் வந்து அவர்கள் வந்து இவ்வளவு நாளும் பயணிச்சிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து தாங்கள் வந்து இந்த அஞ்சலி செலுத்திய அதோட சம்மந்தப்பட்டவர்கள் வந்து இப்போ சொல்லப்படுது. அது எவ்வளவு தூரம் உண்மையானது கூட வந்து நம் உத்தராலயம் வந்து உறுதிப்படுத்த முடியல. அதில் வந்து எனக்கு கேள்வியான இந்த கையெழுத்து போராட்டம் எவ்வளவு தூரம் வலுவான ஒரு போராட்டமா ஐநாவில் பார்க்கப்படுது. ஐநா மன்றத்தில் வந்து இந்த கையெழுத்து போராட்டங்கள் யார் செய்யணும், இந்த இதுகளை வந்து யார் செய்யணும், எப்படி அது கொண்டு போய் ஐநாக்குள்ள சேர்க்கலாம், அதோட வந்து இது எவ்வளவு பெரிய வலுவான ஒரு கையெழுத்து இதாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வந்து ஆன்லைன் வந்து பெட்டிஷன் இருக்குது. பெட்டிஷன் மூலம் வந்து எல்லாரும் வந்து நாங்கள் வந்து இலவுல வந்து கிளிக் பண்ணலாம். ஆனால் இது வந்து கையெழுத்தண்டு அதில் வந்து படிவங்களையும் வந்து யாரை தங்களையே அறிமுகப்படுத்தாமல் வந்து நாங்கள் கையெழுத்து போடுறதும் அது சரியான விடயமாக இருக்கும். இந்த என்னன்னு தெரியாமல் நாங்கள் வந்து பாதமாக போகக்கூடாது. நாங்கள் வந்து கையெழுத்து போட்டால் அது வந்து நம்பிக்கையான ஒரு விடயமாக இருக்கும். அதுக்கு வந்து பின்னாடி அரசியல் தலைவர் மத குருமார்கள் இப்படி இந்த நம்பிக்கையான ஆட்கள் வந்து பின்னுக்கு நின்றால் நாங்கள் இந்த பொதுமக்கள் போன்ற பின்னுக்கு நின்றா வந்து நாங்கள் வந்து இதெல்லாம். ஆனால் இப்போ வந்து யார் இது சிங்கள நிகழ்ச்சிக்கு இதில் வந்து பல இதுகள் இருக்குது. சிங்கள நிகழ்ச்சிகளை வந்து இவர் செய்யறாண்டபடிய குற்றச்சாட்டு கூட அவர் மீது இருக்குது. அப்படின்னா மக்கள் கண்ணை முடிக்கொண்டு அதில் சைன் போடுறதெல்லாம் அவ்வளோ பெரிய பாரதூரிய விடயங்களை வந்து அது பின்விளைவில் கொண்டு வருமான்ற ஒரு அச்சம் இல்லை. இதில் இவரால் அது உண்மையென்றால் அவர் சொல்கிற விடயம் வந்து உண்மையென்றால் இந்த நபர்கள் யாருன்றது உண்மை என்றால் அது இந்த விபரீதம் வந்து பெருசாக இருக்கணும். நலனையும் பார்க்க விபரீதம் பெருசாக இருக்கு. இல்லை இதில் எனக்கு வந்து தெளிவூட்டுங்கள் வந்து இந்த கையெழுத்து போராட்டம் எவ்வளவு தூரம் வலுவான ஒரு போராட்டமா ஐநாவில் பார்க்கப்படுதுன்றது. தருணத்தில் நாங்கள் எங்களுடைய மக்களோட வந்து 6வது அமர்வுல வந்து நாங்கள் முடிந்த அளவு ஐக்கிய நாடுகள் சபைகளை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு துணைப்பொருளில் நாங்கள் உரையாடி இருப்போம். இன்றும் நாங்கள் அதை பற்றித்தான்
பேசப் போகின்றோம். நல்ல கேள்வி வைத்திருக்கிறீர்கள். என்னவென்றால், எங்களுடைய இந்த போராட்டங்கள், அது இந்த கையெழுத்து போராட்டங்களாக இருந்தாலும் சரி, சங்கிலி கோர்வையான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஒன்று கூடல் ஒரு போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அப்ப நாங்கள் இந்த விடயங்களை எப்படி செய்ய போகின்றோம், அதான் முக்கியமாக இருக்க வேண்டும். இப்ப 2025 இந்த அமர்வு நடக்கிறது. 2 அமர்வு முடிந்திருக்கிறது. 3வது அமர்வு நடைபெறுகிறது என்றால், இந்த 3வது அமர்வுக்கு முன் 2024 ஐக்கிய நாடுகள் சபைகளால் வரப்பட்ட பொறிமுறைகளுக்கு சரியான பதிலை கொடுப்பதற்காகவும் சாட்சியங்களை கொடுப்பதற்காகவும் பல வழிமுறைகள் இருக்கிறது. அதில் இந்த ஒரு வழிமுறை என்னவென்றால், இப்ப உதாரணமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம் என்னவென்றால், இப்ப சகோதரர் மரியதாசு அந்த அணியை சார்ந்தவர்கள், அல்லது எங்களுடைய உருத்திரகுமார் அவர்களை போன்றவர்கள், அப்ப இப்படி பலர் இருக்கின்றார்கள். தங்களால் முடிந்த சாட்சியங்களையும் ஒழுங்கு செய்வதற்கும் அந்த அறிக்கைகள் வருகின்ற பொறிமுறைகளுக்கு சரியான எந்த பாதையில் சென்று அதை அவர்களுக்கு திருப்திப்படுத்த முடியும் என்கின்ற அடிப்படையில் இதை செய்வார்கள். அப்ப இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன பார்க்கின்றோம் என்றால், இதில் சிவில் சமூகம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த சிவில் சமூகங்களுக்கு உள்தான் காணாமலாக்கப்பட்டவர்கள், கையளிக்கப்பட்டவர்கள், இதற்குள் நிற்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களையும் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சாட்சியம் அளித்தவர்களையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப இந்த HCDH என்று சொல்லப்படுகின்ற இந்த தேசிய நிறுவனம் சிவில் நிறுவனம் இதன் ஊடாக உங்களோட சவுண்ட் நின்றுடுது. இதன் ஊடாகவும் ஒரு தோற்றப்பாட்டை இந்த அறிக்கையினுடைய ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருந்து வருகின்ற பொறிமுறைகளுக்கு எப்படி ஒரு 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 சரியான இடத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பதார்த்தத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ளுவார்கள். அந்த உருவாக்கம் தான் இப்ப எங்களுடைய அண்ணா உருத்திரகுமார் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது போஸ்கோ மரியதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பொறிமுறைகள் வருகின்ற போது அந்த பொறிமுறைக்கு நாங்கள் எப்படி எங்களால் முடிந்த மிக பெரும் ஒரு வேலை திட்டத்தை செய்வது என்பதை அவர்களோடு இணைந்து இந்த சிவில் சமூகத்தோடு நிற்பவர்கள் செயலாற்ற வேண்டும். இதான் இங்கே இருக்கின்ற விடயம். இது தனியே எல்லோரும் சென்றால் அது ஒரு வலுவில்லாமல் போகும். அப்ப இவர்கள் அங்கே நின்று என்ன செய்திருக்கிறார்கள்? அப்ப நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளில் முதல் இருக்கின்ற படிமுறைகள் ஒழுங்குபடுத்தல்கள் என்ன? ஒரு சாட்சியம் அளித்தவர், அந்த நின்று வேலை செய்பவர்கள், அவர்களுக்கு இந்த ஆண்டு இப்ப 2025 அவர்கள் அந்த 5 நிமிடத்துக்குள் பேச வேண்டும் என்றால் அது அந்த 1 வருடங்களுக்கு முதலே அவர்கள் அதற்குரிய பேர்களையும் கொடுத்து இவர்கள் இந்த சாட்சியங்களை இதுக்கு கொடுக்க போகின்றார்கள், இந்த பொறிமுறைகளுக்கு ஊடாக என்கின்ற ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் செய்வார்கள். அதே போன்றுதான் சிவில் சமூகமும் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு இலங்கை தமிழர்களினுடைய மிக பெரும் துயருக்கு அவர்கள் ஒரு பாதையால் அவர்கள் காய் நகர்த்தி கொண்டிருப்பார்கள். அப்ப எல்லாமே அங்க வருகிறது என்றால் அந்த 5 நிமிடங்களோ 3 நிமிடங்களோ அந்த ஒருவர் அங்கே நின்று அவர் நேரடியாக அந்த உறுப்பு நாடுகளோடு தன் கருத்தை அங்கே எடுத்து வைக்கின்ற காட்சிகளைத்தான் நீங்கள் இணையதளங்களில் பார்த்திருப்பீர்கள். இது ஒரு முறை. இது ஐக்கிய நாடுகள் சபைகளில் இந்த பொறிமுறையினுடைய அமர்வு முறை. இந்த அமர்வு முறையில் இருக்கின்ற விடயங்களை எப்படி கையெழுத்தாக மாற்றுவது, எப்படி நாங்கள் ஒரு போராட்டமாக செய்வது. அப்ப இங்கேதான் இருக்கிறது என்னவென்றால், ஒரு பொறிமுறை வருகிறது என்றால் இந்த பொறிமுறையின் உள்ளடக்கம், அதாவது இன்று கடந்த கிழமை வந்திருக்கின்ற இந்த முன்னோட்டம், இந்த பொறிமுறைக்கு வருகின்ற முன்னோட்டத்தை தான் அவர்கள் வாசித்திருக்கின்றார்கள். அப்ப இதுதான் வரப்போகிறது என்பது நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும். அப்ப இதற்கு எப்படி ஒன்றுபட்ட ஒரு செயல்பாடு இருக்க வேண்டும் என்றால், இந்த பொறிமுறைக்கு ஏற்கனவே நிவர்த்தி பெற்றவர்கள், இப்ப இன்றைக்கு செப்டம்பர் மாதம் அங்கே யார் வரப்போகின்றார்கள் என்கின்ற விவரங்கள் அது ஒன்று மரியதாஸ் அணியிடம் இருக்க வேண்டும், அல்லது
பொஸ்கோ மரியதாஸ் சகோதரர் அவர்களிடமும் அல்லது உருத்திரகுமாரன் அவர்களும் அல்லது கனடாவில் இருந்து வருகின்றவர்கள் என்று இவர்களிடம் இருக்கும். யார் இதை பேச போகின்றார்கள், இந்த 5 நிமிடம் யார் வரப்போகின்றார்கள் என்பது இருக்கும். அப்ப அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அணிகளோடு நின்று ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் இப்ப வெளியிட்டிருந்த யுஎன்ஏ வெளியிடுகிறது மிக தெளிவாக எப்படி வெளியிடுகின்றார்கள். எங்களினுடைய இந்த போர் இதுவரை காலமும் ஐக்கிய நாடுகள் சபைகளில் வந்த அறிக்கையின்படி இந்த HRI என்ன அதன் தலைப்பில் என்ன அவர் வெளியிடுகிறார் என்ற பொருள்களும் உள்ளடக்கங்களையும் பார்த்துட்டு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நாங்கள் ஒரு எதிர்ப்பை காட்டுவது செப்டம்பர் மாதம். அப்ப இவர் வாசித்ததற்கு பிற்பாடு செப்டம்பர் மாதம் ஒரு பொறிமுறை வரப்போகிறது. இந்த பொறிமுறைக்கு அடுத்த ஆண்டுகள் வரை எமக்கு நேரம் இருக்க போகிறது. இந்த பொறிமுறை வரும், அதை நாங்கள் ஏற்க முடியாது. இதற்கு முதல் நாங்கள் ஏற்றவர்கள் கிடையாது, அதை நாங்கள் ஏற்க போறவர்களும் கிடையாது என்று சொன்னால் அதை நாங்கள் உடனே அதற்குள் வேலை செய்பவர்கள் அதற்கு ஏற்ற வேலை திட்டங்களை செய்திருப்பார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களோடு கலந்து ஒரு ஆலோசனை செய்ய வேண்டிய தேவை இருக்கும். இது எந்த இடத்தில் இது எந்த என்ஜிஓக்கு போக வேண்டும், அதான் அங்கே இருக்கின்ற முக்கியமான விடயம். இப்ப ஒரு என்ஜிஓக்கு ஏற்றவாறு இப்ப HRIக்கு போகக்கூடிய அளவு ஒரு தொனிப்பொருளில் எல்லோரும் சேர்ந்து ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள் என்றால் அது யாரிடம் கொடுக்க வேண்டும், அந்த விடயத்தை யாரிடம் கொண்டு போக வேண்டும், அது எப்படி ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இருக்கிறது என்றால் அங்கே வேலை செய்பவர்களா இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதை நான் எப்போதும் சொல்லுவது என்னவென்றால் தமிழர்களின் ஈழத்தமிழர்களுடைய அணிகளோடு இந்த வெளியில் நிற்கின்ற மக்களும் சரி, அமைப்புகளும் சரி, இளையோர்களும் சரி சேர்ந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவையின் நிமித்தம் தான் நாங்கள் எங்களுடைய கையெழுத்து போராட்டமாக இருந்தாலும் சரி, போராட்ட வடிவங்களாக இருந்தாலும் சரி, அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் அங்கே கிளிக் பண்ணப்படும். இப்ப ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய சொல்லும் போது எனக்கு ஒரு இது இப்ப இதன்றபடியம் இந்த ஐநாக்கு முன்னால வேறு செய்து கொண்டிருக்க ஒரு அண்ணா இந்த காணொலி போட்டிருக்கிறார். அதுல இந்த இலங்கையில் இப்ப கையெழுத்து சேகரிக்கிறவர்கள் அனந்தியக்காயை அணுகி இருக்கிறார்கள். அவர்கள் இவர்கள் பேக்ரவுண்டை பார்த்துட்டு அதை நிராகரிச்ச மாதிரி ஒரு நியூஸ் அதுல அவர் சொல்லி இருக்கிறார். அதுதான் அதுல அவர்களுக்கு யார்கிட்ட கூட கொடுக்கணும்ன்றது கூட நம்ம அவர்களுக்கு இந்த இது சேகரிக்கிறார்கள். அதான் தரேன். இப்ப அதான் சொல்றேன், நீங்கள் இப்ப செப்டம்பர் மாதம் யார் அந்த இடத்தை பெறுகிறார்கள் என்பது அது அவர்களுக்கு தான் தெரியும். இப்ப சகோதரர் மரியதாஸ் அவர்களுக்கோ அல்லது உருத்ரகுமாரன் அவர்களுக்கோ இல்ல கனடாவில் இருந்து வருகின்ற அணிகளுக்கோ அவர்களுக்கு தான் தெரியும். அல்லது இந்த சிவில் சமூகம், நான் சொல்லியிருப்பேன், சிவில் சமூகத்துக்கு தான் தெரியும். இந்த HCDH என்று சொல்லப்படுகின்ற இந்த சிவில் சமூகத்துக்கு தான் இவர்கள் யார் இதுக்கு கொடுத்திருக்கின்றார்கள், அவரை யார் விசிட்டாக கூப்பிடுகின்றார்கள். இது ஒரு விசிட் மாதிரி தான். அப்ப உங்களுக்கும் தெரியும் இதை பற்றி. என்ன எங்களுக்கு அப்படி கடிதங்கள் எங்களுக்கு வரப்போகிறீர்களா, உரையாற்ற போகின்ற விஷயங்களை நாங்கள் உரையாடியிருப்போம் பெர்சனல் விஷயங்களாக. அப்படித்தான் அந்த அழைத்து அங்கே பார்லிமெண்டில் அதில் அவர்களுடைய அந்த கூட்டத்தொடரில் உரையாடுவதற்கு அது ஏற்கனவே தேர்வு செய்யப்படுகிறது. அது இவர்களுடைய அணிகளால். அப்ப அதுதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவது, இந்த மண்ணுக்கு இந்த பொறிமுறையை பொறுத்தளவில், இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை பொறுத்தளவில் பொஸ்கோ மரியதாஸ் அவர்களினுடைய செயல்பாடு என்பதை நாங்கள் எல்லோரும் இதுவரை காலமும் வரவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இதில் அங்க நேரம் எடுப்பது அவ்வளவு இலகு அல்ல. நாங்கள் ஒரு அவ்வளவு எடுத்து விட முடியாது. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கள். அது என்னால் உங்களுக்கு தெரியும் இன்று அந்த அந்த நாட்டினுடைய எங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை அல்ல. அப்ப 123 உறுப்பு நாடுகளை கொண்ட அந்த ஒரு குழுக்களுக்குள் நாங்கள் எங்களுக்குரிய நேரத்தை எடுக்க வேண்டும். அவர்களும் எங்களுக்குரிய நேரத்தை ஒதுக்குவார்கள். அப்ப இதையெல்லாம் செய்பவர்களுக்கு துணையாக நில்லுங்கள். அவர்களிடம் உங்களிடம் இருக்கின்ற ஐடியாக்கள், உங்களிடம் இருக்கிற நாலேஜ்களை கொண்டு போய் அவர்களோடு பயன்படுத்துவதும், அவர்கள் உங்களிடம் சொல்லுகின்ற நாலேஜ்களை கொண்டு பயன்படுத்துவதாகத்தான் எங்களுடைய இந்த விடிவினையும் இந்த போர்க்குற்றத்தினுடைய பொறுப்பு குரலையும் இலங்கை அரசாங்கம் சரியாக செய்து கொள்ளும். இதுதான் இங்கே இருக்கின்ற அந்த முரண்பாடு. எதுக்குமே புரியாதபடி இருப்பதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை.
நல்ல கேள்வியை தொடுத்தீர்கள் நீங்கள். உண்மையிலே எங்களுடைய போராட்டம் எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த வழிமுறையை கூர்மை உள்ள புத்திசாலிகளும் அறிஞர்களும் இதை சரியாக மக்களை திரட்டி அவர்களுக்கு தொடர்ச்சியான கருத்தரங்கங்களை செய்து இதை முடிந்த அளவு அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதான் இதுல பல குழப்பங்கள் கேள்விகள் இருக்க அது ஒரு அச்சம் இருக்கு. அது பாதமா பூமண்டை அந்த பின்னுக்கு இருக்கிற அமைப்புகளை பார்க்கும்போது அந்த இதான் தோன்றுது. மனது தோன்றுவது நாங்கள் மக்களுக்கு எச்சரிக்கையா கொடுக்கறது எங்களோட பணியே இல்லை. அந்த வடிவ ஆராய்ஞ்சி செயல்படுங்கன்றதான் நாங்கள் மக்களுக்கு இந்த விடயத்துல சொல்லக்கூடிய விடயமா இருக்குது. அடுத்ததான இப்போ இதுல ஐநாண்டு அறிக்கை வந்துட்டுது. அவற்றை செயல் ஐநாண்டு அறிக்கை இல்லை, இந்த செயலாளர்கிட்ட கடிதம் வந்துட்டுது. இதுக்காண்டி எங்களோட தமிழ் தரப்புல இருந்து ஏதாவது பாரிய எதிர்வினை நீங்கள் பார்த்துருக்கேன். நான் பார்த்த ஒரே ஒரு விடயம் எங்களோட பொது வேட்பாளர், நாங்கள் பொது வேட்பாளருக்கான தேர்வுக்கு அரியநேந்திரம் ஐயா மற்றது அனந்தி அக்கா போன்றவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து அந்த கடிதத்தை அவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு விடயமா இருக்குது. ஆனா மற்ற தரப்புல இருந்து இதுவரையும் ஒரு விடயங்களும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் இதுல இந்த கூட்டணி நின்றவர்களுடைய இடத்துல இருந்து ஒரு பாரிய எதிர்ப்பை நம்ம பார்க்கல. இதுக்கு இந்த மக்கள் இந்த இப்ப போராட்டங்கள் கட்டாயம் மக்கள் எதை பற்றி போராட்டம் அந்த ஐநாடு அறிக்கை கிழிச்சறிஞ்சு அதுக்கு எதிரான ஒன்று சேர்த்தல மக்களை ஒன்று திரட்டி ஒற்றுமையா போராட்டங்கள் நடத்துறதுதான் எங்களோட மக்களோட முதல் கடமையா இருக்கும். அதே மாதிரி புலம்பெயர் தேசத்திலே மக்கள் அமைப்புகள் ஒன்று திரட்டி இதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய விதங்களும் மீடியாக்கள் இதை பற்றி கதைக்கிற விடயங்கள் தான் மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்கணும். ஆனா அந்த செயற்பாட்டையும் இந்த மக்களோட ஈடுபடையில தரேன். இதுல நீங்க கேட்ட கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், ஏன் இப்ப ஆனந்தி அக்கா அவர்கள் போன்றோ அல்லது ஐயா அரியநேந்திரம் அவர்கள் போன்றோ இன்னும் பலர் போன்றோ ஏன் அவர்கள் எல்லாம் இந்த நடவடிக்கையை மக்கள்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், முதலில் எங்கள் மண்ணில் இருக்கின்ற ஜிஎஸ் இவர்கள் எல்லாம் ஏன் இந்த முடிவை எடுக்காமல் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக? இதைத்தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை பொறுத்தளவில் ஒரு புறம் இருந்தாலும் நாங்கள் இன்று இதை பேசி விளங்கப்படுத்திவிட்டு அதற்குள் செல்லுவோம். என்னென்றால், இந்த இலங்கையில் பாராளுமன்றம் செல்லுகின்ற உறுப்பினர்களினுடைய சத்திய பிரமாணங்கள் எப்படி இருக்கிறது? அவர்கள் பார்லமன்றம் சென்ற பின் அந்த இலங்கையினுடைய வரையறைக்குள்ளேயே அவர்கள் அந்த ஒரு பதவியை அங்கே வைக்க போகின்றார்கள். அந்த பதவியை மீறி உங்களுக்கு அவர்கள் நாடகம் ஆட போகின்றார்கள். இதுதான் உண்மை. ஆனால் இது ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கும் தெரியும். ஒரு நாட்டில் இருக்கின்ற ஒரு யாப்பின் கோட்பாடு அந்த அமைவில் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செயல்படுவார். அதை மீறி அவர் செயல்பட மாட்டார் என்பதும் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கும் தெரியும். உங்களை போன்ற மிக அரசியல்வாதி தெளிவான பிள்ளைகளுக்கும் தெரியும். அப்ப இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், மக்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும். இதற்கு அக்கா ஆனந்தி அக்கா போன்றவர்கள் எப்படி நின்று கொண்டு தங்களுடைய கணவரை கையளித்ததை இன்னும் அவர்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளிலே பதிலை கேட்டு நிற்பது போல் கையளித்தவர்கள் அனைவரும் நிற்க வேண்டும். அதே போல் காணாமலாக்கப்பட்டவர்களும் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கையளிக்கப்பட்டவர்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள், சிதைந்தவர்களோடு மாணவர்கள் நிற்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் அதிபர்களும் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிபருக்கு ஒரு ஜிஎஸ்ஐ கிராம அலுவலர்கள் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி நிற்க வேண்டிய தேவைதான் அவர்களுக்கு மத குருக்கள் மேல் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படித்தான் அந்த ஒரு விதிமுறை ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்றால் பல விடயங்கள் இப்படி ஒரு கயிறை பிடித்தது போல், ஒரு சங்கிலியை பிடித்தது போல் அப்படியே கையை பிடிக்க வேண்டும். காணாமலாக்கப்பட்டவர், கையளிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு கையை பிடித்தால் தொடர்ச்சியாக தமிழர்கள் அப்படியே பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். சென்றால்தான் மிக இலகுவாக எங்களை ஏமாற்றாதபடி உலக தேசமும் இலங்கை அரசும் ஏமாற்றபடி தமிழர்கள் விழித்திருக்கின்றார்கள் என்கின்ற பதத்துக்குள் நாங்கள் வந்து இதை இறுக்கமாக இதை கொண்டு போயிருக்க முடியும். இந்த ஆண்டுகளை கடத்தி இருக்க தேவையில்லை. அதே போன்றுதான் புலத்தில் இருக்கின்றவர்களும் அம்மா, அப்பா, பிள்ளைகளுடைய புறமொழி பேசுகின்ற நண்பர்கள் என்று அந்த சங்கிலி கோர்வையை கொண்டு வந்து அதே அவர்கள் வசிக்கின்ற ஒவ்வொரு மாகாணத்திலும் இருக்கின்ற அரசியல்வாதிகளோடு உரையாடி கொண்டுதான் இந்த நல்லிணக்கத்தை சேர்த்து கொண்டு இந்த அதற்கு நாங்கள் என்ன சொல்லுகிறோம், உறுப்பு நாடுகள், அந்த உறுப்பு நாடுகளோடு
ஒரு பெரும் நெருக்கமான புலத்தில் நின்று கொண்டு எங்கள் கருத்தாடல்களையும் உண்மைகளையும் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவைக்கும் இங்கு எங்களுடைய அமைப்புகளும் எங்களுடைய செயல்பாட்டாளர்கள் தோற்று நிற்கின்றார்கள். அப்ப எங்கே தோற்று நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபைகளில் பல வேலை திட்டங்கள் இருக்கிறது. அவர்கள் அதை பார்ப்பார்களா, இதை பார்ப்பார்களா? அவர்களுக்கு நிறைய ஒரு பொறுமுறைகள் வருகின்ற போது அதற்குள் நூதனங்கள் பார்த்து இதற்கு இந்த வருடம் இந்த முதல் கூட்டத்துக்கு இவர் வர வேண்டும், அதற்கு பிறகு இவர் வர வேண்டும், அவருக்கு பிறகு இவர் வர வேண்டும் என்கின்ற சில விதிமுறைகளை அவர் எடுத்திருக்கின்ற போது இந்த புலத்தில் இருக்கின்ற அணிகளும் அதுக்குத்தான் நாங்கள் சொல்வது ஒரு திடமான அணி தேவை, புரிந்து கொண்டவர்கள் தேவை, இதை சரியாக கையாளுங்கள் என்று நாங்கள் அதைத்தான் சொல்லுகின்றோம். அப்ப இன்றைக்கு இந்த கிழமை வந்திருக்கின்ற இந்த முதல் கண்ணோட்டத்திற்கு நாங்கள் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்றால் அது உதாரணமாக சொல்லுகின்றோம். ஆனந்தி அக்கா போன்றவர்கள், எங்களுடைய சகோதரர் அரியநேந்திரம் ஐயா போன்றவர்கள், அதே போன்று ஒவ்வொரு பார்லமென்ற உறுப்பினர்களை போன்றவர்கள், ஒரு கட்சி தலைவர்கள் போன்றவர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், இப்படி என்று அப்படி ஒரு கோர்வையாக போய்கொண்டுதான் ஒரு பெரும் அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்ப இந்த பெரும் அழுத்தத்தை எவ்வளவு இலகுவாக செய்ய முடியும் என்றால் ஒரு போராட்டம், ஒரு கை கோர்த்தல் போராட்டம். அதற்குத்தான் நாங்கள் இந்த மக்களுக்கு ஏற்கனவே நாங்கள் 2008ஆம் ஆண்டு இந்த போராட்டங்களை நடத்தி காட்டியிருப்போம். நாங்கள் விஸ்வமடுவில் இருந்து ஒரு சங்கிலி கோர்வை போராட்டத்தை அப்படியே நாங்கள் எங்களிடம் முல்லைத்தீவு வரை செய்து காட்டியிருப்போம். அப்ப அப்படி ஒரு போராட்டங்களை செய்து காட்டியது எதற்காக என்றால் நீங்கள் அடுத்த கட்டங்களில் உங்களுக்கு இப்படி வரும்போது இதை நீங்கள் பற்றி கொண்டால்தான் அது உலகத்திற்கு ஒரு பெரும் செய்தியை சொல்லும் என்கின்ற. அப்ப நாங்கள் என்ன செய்வது, இந்த இவரினுடைய அறிக்கையை உள்ளடக்கி வைத்துக்கொண்டு அவரினுடைய பக்கத்தையும் அப்படி எடுத்துக்கொண்டு நாங்கள் தமிழ் மக்கள் ரீதியில் அந்த கடிதத்தை நாங்கள் அடித்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இவ்வளவு மக்களும் நாங்கள் சங்கிலி கோரியோடு நிற்கின்றோம் என்ற ஒரு காணொளி, அது எங்களுடைய ஒரு சின்ன ஒரு இதில் எடுத்து அனுப்பி அதையும் எடுத்து இந்த மகஜரையும் எடுத்து அனுப்பினோம் என்று சொன்னால் அது மிக தெளிவாக அது அவர்களிடம் வந்து சேரும். இதுதான் ஒரு உண்மையான நடவடிக்கையும் வெற்றிகரமான நடவடிக்கையுமாக இருக்குமே தவிர யாரொன்று தெரியாத நீங்கள் ஐயா மரியதாஸ் அவர்கள் போன்றவர்களுடையோ அல்லது ஐயா உருத்ரகுமார் அவர்கள் போன்றவர்களோ அல்லது கனடாவில் வந்து நிற்கின்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது நான் சொல்லுகின்ற இந்த சிவில் சமூகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இவர்களோடு சேர்ந்து ஒரு வேலை திட்டத்தை செய்யாமல் நாங்கள் அந்த அமைப்பு இந்த அமைப்பு நின்று கொண்டு உங்களை நீங்கள் அந்த சிவில் சமூகத்துக்குள் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு அதை கொண்டு வந்தீர்கள் என்றால் எந்த பிரயோசனமும் மற்றதாக போகும். முதல் நாங்கள் இந்த புலத்துக்கு ஒரு பெரும் செய்தியை சொல்ல வேண்டிய தேவை தொடர்ச்சியாக இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் எங்களுடைய அறிஞர்களும் சிறுவர்களும் ஆசிரியர்களும் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய தேவை இருந்து கொண்டே இருக்கும். என்றால் நாங்கள் ஒரு அரசியல் என்கின்ற போது எந்த ஒரு விடயத்தை நாங்கள் பெற்றவர்கள் கிடையாது. அது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எதையும் பக்குவப்படுத்தியவர்கள் கிடையாது என்ற வழியாகத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். என்னவென்றால் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையை நீங்கள் 100% நம்பி நாங்கள் நடந்தோம் என்றால் நிச்சயமாக எங்களுக்கு அதனுடைய மிக பெரும் அன்புகளையும் எங்களுடைய அரசியல் சுவாச காட்டையும் நாங்கள் சுவாசிப்பதற்கு வழி இருக்கிறது. ஆனால் இந்த புல்லுருவிகள், இந்தியாவில் இருந்து வந்த ரோவினுடைய கைக்கூலிகளும் இந்த இலங்கையின் புலனாய்த்துறையினுடைய கைக்கூலிகளும் என்ன செய்வார்கள் என்றால் மக்களை நம்பிக்கையினப்படுத்துவார்கள். ஐக்கிய நாடுகள் சபைகளில் அவர்கள் ஒரு பொறுப்பும் செய்ய மாட்டார்கள், அவர்கள் தான் நம்மை அழித்தார்கள், அவர்கள் தான் இதெல்லாம் செய்தார்கள் என்ற கதையை கதைத்துக் கொண்டே இருப்பார்கள். இருக்கின்ற அடுத்த தலைமுறையை காப்பாற்ற மறப்பார்கள். அப்ப அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். எங்களுக்கு தேவை என்ன, இதை தொட்டு வந்து என்னிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு முதல்ல வந்து என்னிட்ட ஒரு கேள்வி இருக்குன்னா அதை வந்து நீங்கள் பதிலளிக்க விரும்பினா வந்து பதிலளியுங்கள். இதுல வந்து என்னிட்ட இருக்கிற கேள்வின்னா, இங்க வந்து சுவிஸ்ல 2-8 அஞ்சலி செலுத்தின நபர்கள் தங்களை வந்து முன்னுக்கு போட்டோ காட்டி தங்களை வந்து விடுதலை புலிகளில் உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லி முன்னுக்கு நின்று படம் எடுத்தவர்கள் வந்து அல்லது லைஃப் போட்டு தெரிஞ்சவர்கள் வந்து அங்க போய் வந்து தைரியமா வந்து இப்ப இந்த கையெழுத்துக்கு வந்து அங்க போய் நின்று வீடியோ எடுத்து காட்டுறார்கள். அதுலயே வந்து தங்களுக்கு பேக்கப் இருக்குன்னு அவர்கள் சொல்றாங்க. என்ன நடந்தாலும் வந்து அது ஒண்ணு தங்களுக்கு ஒண்ணு நடக்காது, தங்களுக்கு பெரிய பேக்கப் செட்டப் நான் செய்து போட்டுதான் நாங்கள் வந்து நிக்கிறோம்னு சொல்லி தைரியமா அங்க நின்று வீடியோ எடுத்து கொண்டு வந்து கையெழுத்து போராட்டத்தை நடத்துறார்கள் என்றால் இது வந்து ஒரு எந்த மைண்ட்ல வந்து இது சாத்தியம் இல்லை. ஒரு
இலங்கை அரசாங்கம் அப்படின்னு தெரியும், எங்களை எப்படி அடக்கி வச்சிருக்கன்னு தெரியும், என்ன செய்து கொண்டிருக்கன்னு தெரியும். அப்படின்னைக்கு வந்து இப்படியான உண்மையானவர்களை வந்து கடைசி வரையும் வந்து அவங்க செய்யப்பட விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பதிலளிக்க விரும்பினா பதிலளிங்களா, அதை கடந்து போவோம். அதனா தரேன் 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 லைன்ல ஓகே. ஓ நீங்கள் சொன்னது அது விளங்குது. என்னென்றால் இப்போ எனக்கு இந்த பர்சனல் விஷயங்கள் அவர்களுடைய இதுகளுக்குள்ளே போக நீங்கள் கேட்ட கேள்வி, ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அதுக்கு விருப்பம்ண்டா சொல்லுங்கொண்டு நான் இதற்குள் போய் எங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையோ அல்லது எதையுமே நான் சொல்லாது. அவர்களுடைய அறிவு கட்டினது போல் இன்றைக்கு ஒரு தலைவன் இல்லாத, ஒரு பக்குவம் இல்லாத ஒரு மக்களாக நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். அது உங்களுக்கு தெரியும். நாங்கள் யூனிஃபார்ம் போட்டுட்டு 17ஆம் தேதி வரை எங்களை பார்த்து வியந்து நின்ற எங்களுடைய மக்கள் இன்றைக்கு நாங்கள் சிறகுகளை உடைத்தது போல், எங்களுடைய மாமனிதர் அவர்கள் சொன்னது போல், நாங்கள் ஒரு பாம்பு சட்டைக்கு சமமானவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் யார் மீதும் தோண்டி துறவி அதுகள் எங்களுக்கு போக வேண்டிய தேவையில்லை. தரேன், நீங்கள் முதலே குறிப்பிட்டபடியே நான் இந்த கேள்வியை கடந்து போகிறேன். அது உங்களுடைய ஆதங்கமும் உங்களை போன்ற இளைய பிள்ளைகளும் இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். நாங்கள் விடயத்துக்கு வருவோமா? உங்களுடைய விடயத்துக்கு வருவோம். அப்ப சரி, இந்த போராட்டங்கள் நடைபெறுகின்றதும் இந்த போராட்டங்களில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயமும் என்னவென்றால், உங்களை போன்ற பிள்ளைகள் மிக தெளிவாக இருக்கின்றீர்கள். ஒரு நபர் ஆகியவர் ஒரு போராட்டத்தை செய்கின்றார். அவர் எப்படி இந்த போராட்டத்தை ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகளில் இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டு அவர் எப்படி போய் வருகின்றார், அவர் எப்படி போக முடியும் என்கின்ற கூற்றுக்களோடு பார்க்கின்ற ஒரு நுண்ணியமான அறிவுதான் இங்கே உங்களுடைய இந்த நடவடிக்கைக்கு தேவை. ஏனென்றால் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் என்னும் போது நாங்கள் மிக ஒரு நூதனமான முறையிலும் மிகவும் ஒரு பக்குவமான முறையிலும் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப உங்களை மாதிரி பிள்ளைகள் மிக கவனமாக இருக்கின்றீர்கள், மிக தெளிவாக இருக்கிறீர்கள். அப்ப இந்த கையெழுத்து போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சங்கிலி கோர்வை போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அது எந்த வடிவத்தில் போய் சேர வேண்டும் யுஎன்ஏக்கு என்பதை நாங்கள் மிக தெளிவாக பேச வேண்டியதும் தெளிவாக உரையாட வேண்டிய தேவையும் தரன் இருக்கிறது. அப்ப நாங்கள் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் போஸ்கோ மரியதாஸ் அவர்களை போன்ற அணிகள், எங்களுடைய உருத்ரகுமாரன் போன்ற அணிகள் அல்லது சிவில் சமூகத்திடம் நாங்கள் கேட்க வேண்டியது, அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்து தர வேண்டும். இப்ப உதாரணமாக 2014 ஒரு சிலை பொறிமுறைக்கு தீர்வு, அதற்குரிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்று செய்வது போல், இந்த 25ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வருகின்ற அந்த பொறிமுறைகளுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு வேலை திட்டம் செய்ய வேண்டுமா? இதைத்தான் கடத்த வேண்டும். அதுதான் முக்கியம். அப்ப 26 கூட்டத்தொடருக்கு நாங்கள் எத்தனை வேலை திட்டங்களை செய்யணும், எவ்வளவு எதிர்ப்புகளை காட்ட வேண்டும் என்கின்ற பணிகள் எமக்குள் இருக்கிறது. அப்ப அதைத்தான் நாங்கள் மிக இறுக்கமாக எங்களுடைய மக்களிடம் சொல்லுகிறோம். நாங்கள் ஒரு மணித்தியாலமோ அரை மணித்தியாலமோ நீங்கள் ஒரு கருத்தரங்கில் இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்டு இந்த வேலை செய்பவர்கள், ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நின்று மொழிபெயர்ப்பாளராக நிற்பவர்கள், அதற்குள் தங்கள் ஓஜியாக நின்று கொண்டு வேலை செய்பவர்கள், அல்லது ஒரு தமிழர்களுடைய சிவில் சமூகத்தோடு நின்று வேலை செய்பவர்கள், சிவில் சமூகம் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற சிவில் சமூகத்தோடு நின்று வேலை செய்தவர்கள், இப்படி பல்லாயிரக்கணக்கானோர் சேர்ந்துதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் பல்லாயிரம் பேர் சேர்ந்துதான் தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகளுக்காகவும் இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் அதற்குரிய விடையை பெறுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பாவம் பார்த்தீர்கள் என்றால் இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு எதற்குள்ளே போய் சிக்கப்பட்டு கொண்டிருப்போம். அப்போ ஒரு தெளிவு தேவை, உங்களை போன்ற பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு தேவை. இந்த போராட்டம் எவ்வளவுக்கு இது வலுவாகும், இந்த வலுவாகத்தை நீங்கள் யோசிக்க வேண்டும். யார் இதற்கு வரப்போகின்றார்கள், யார் செல்ல போகின்றார்கள், அத்தனை விடயங்களும் அதற்குள் இருக்கின்ற, அதான் நான் சொல்லுவேன், ஏற்கனவே சொல்லிட்டேன், அதற்குள் பணியாற்றுகின்றவர்கள் என நான் யாருடைய பேரையும் நான் இங்கே பெறவில்லை. அவரோட உரையாட நான் முயற்சி செய்தும் அவர்கள் தொடர்பு கொள்ளாததால், அவரோட இந்த அனுமதியை பெறாததால் நான் 2-3 தடவை அவருடைய பேரை நீங்கள் சந்திக்க உரையாட நல்லதல்ல. இன்னும் எனக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கிறது, எப்போதும் உங்களுடைய பேரை நாங்கள் சொல்லுவதற்கு அனுமதி கேட்போம். அதனால் நான் அவர்களுடைய பேரை சொல்லாமல் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் பணியாற்றுகின்றவர்கள் என்பதை நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் அவர்களிடம் இருந்து நீங்கள் பெறும்போதுதான் அது அந்த போராட்டத்துக்குரிய வலுவை உங்களால் சேர்க்க முடியும். ஓகே, நான் இதில் வந்து
ஐக்கிய நாடு சபையை பற்றி வந்து நாங்கள் இப்போ இதெல்லாம் ஐக்கிய நாடு சபை வந்து ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி, அதுக்குள்ள வந்து கணக்கு கேள்வியில் இருக்கு. இப்போ இந்த இதில் வந்து ஐக்கிய நாடு சபை என்ற இதை பற்றி நாங்கள் அதில் நீங்கள் முக்கியமாக தர இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் நாங்கள் கதைச்சிட்டு அதில் கொஞ்சம் இடைநிறுத்திட்டோம். இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். என்னவென்றால், நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளை நம்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வந்து எனக்கு இப்போ நீங்கள் எனக்கு ஞாபகம் பெறுது. இதுவரையும் வந்து இவ்வளவு காலம் ஐக்கிய நாடு சபை 2ஆம் உலகத்துக்கு பிறகு இருக்கிற ஐக்கிய நாடு சபையால் வந்து எத்தனை மக்கள் எத்தனை நாடுகள் பயனடைஞ்சிருக்கிறார்கள், அந்த கேள்விதான் எங்கள் பொதுவாக வந்து எல்லாத்தையும் இருக்கிற ஒரு கேள்வியா இருக்குது. இப்போ வந்து இந்த உலக சூழல்ல வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் வந்து எந்தெந்த நாடு எப்படி அந்த பயனடைஞ்ச விடயங்களை பற்றி சொல்ல முடியுமான்னு? இதுல முக்கியமா நாங்கள் இப்ப அந்த பொறிமுறைகள் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, ரஷ்யா, இஸ்பானியோல், அரபி, சீனா அப்படியான மொழிகள்ல தான் அந்த பொறிமுறைகள் இருக்குது. இப்போ நாங்கள் பிரெஞ்சு வந்து எங்களுக்கு ஓரளவு நாங்கள் அதை கற்றுக்கொள்ளுகிறபடியால் அந்த பொறிமுறைகளை நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. அதற்குள் இருக்க பொறிமுறைகள் ஓரளவு தான் நாங்களும் குறிப்பிட முடியும். நாங்கள் ஒரு மொழியில் ஆதிக்கம் பெற்று சரியான இடத்தை பெற்றவர்கள் அல்ல. அதனால் நாங்கள் தெரிந்ததை மட்டும் எப்படி நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால், இந்த பிரெஞ்சு மொழியில் அவர்கள் இந்த பொறிமுறைகளை 2006 அமர்வில் இருந்து சில விடயங்களை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். அந்த கொண்டு வந்த விடயங்களில் தான் தரன் கிட்டத்தட்ட போன வருடங்கள் வரைக்கும் 1485 பொறிமுறைகளை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கள். அப்ப இந்த 123 நாடுகளில் ஏதோ ஒரு நாட்டிற்கு 1485க்கு மேற்பட்ட பொறிமுறைகளை உருவாக்கி அதில் அந்த மக்கள் அடுத்த தலைமுறை அந்த நாடுகளினுடைய அந்த தலைமுறைகளுக்கு அவர்கள் ஒரு மிக பெரும் அரசியல் சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதில் 2006ஆம் ஆண்டு வரப்பட்ட அந்த பொறிமுறையை பற்றி தான் நான் உங்களுக்கு எங்களுடைய கருத்தரங்கு 6ல் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த 6ல் நான் சொன்ன விடயம் இதுதான். ஒரு நல்ல கேள்வி இது நீங்கள் எடுத்தது. தமிழர்கள், ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் முதலில் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், கிட்டத்தட்ட 2006ல் இருந்து 2024 வரை 1485க்கு மேற்பட்ட பொறிமுறைகளை உருவாக்கி இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளால் நன்மை பெற்ற நாடுகள் இருக்கிறது. ஆனால் இந்த 2006 கொண்டு வரப்பட்ட இந்த பொறிமுறைகளுக்கு உள்ளடக்கம் தான் நான் உங்களுக்கு பேசியிருப்பேன். ஒரு மனிதனினுடைய சுதந்திரம். அப்ப அன்று அவர்கள் அந்த அமர்வில் எடுத்த விடயம்தான் இந்த கருத்து சுதந்திரம். ஒரு தனி மனிதனினுடைய வாழ்வியலில் துன்பங்கள் ஒருவரால் நிகழ்த்தப்படுகின்ற ஒரு குழுக்களாலேவோ, ஒரு இராணுவத்தாலவோ, அல்லது போலீஸாலவோ, ஒரு அரசாங்கத்தாலவோ, ஒரு மொழியை பேசி வாழ்கின்ற ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு துன்பங்களை தருகின்ற போதும் நாங்கள் சிவில் சமூகமாக எழுந்து அந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு எங்களினுடைய கண்டனங்களையும் அறிக்கைகளையும் நேரடி சாட்சியங்களையும் வழங்க முடியும். அப்ப இதைத்தான் நாங்கள் இதை பற்றி பேசியிருப்போம். ஆனால் இதுல நீங்க கேட்ட கேள்வி நல்லம் என்னென்றால், இதுல உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்றேன் என்னவென்றால், நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சிறப்பு அமர்வு என்று சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. இதால கிட்டத்தட்ட இந்த சிறப்பு அமர்வுகள் ஊடாக கிட்டத்தட்ட 39 தீர்வுகளை வந்து இந்த 123 நாடுகளுக்கு உள்பட்டவர்கள், அது எந்த நாடுன்றதை நாங்கள் இதுல பெருசா சொல்லி கொண்டு போகல, அது அவர்களுடைய எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் சுருக்கமா பேசிக்கொள்வதால் பண்றோம். 39 சிறப்பு அமர்வுகள் உட்படுத்தி இருக்கணும் அந்த ஐக்கிய நாடுகள் சபைகள். அப்ப பாருங்க, ஒரு நாட்டிற்கு ஒரு தேவையான விடயம் என்றால் அது கச்சிதமாக காய் நகர்த்த வேண்டும். அதில் அவர்கள் உலக தேசத்தில் இருக்கின்ற நாடுகள் அதை பெற்றிருக்கின்றார்கள். அப்ப அதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுவேன். நாங்கள் 60 ஆவணப்படுத்தல் கூட செய்திருக்கணும் என்று சொல்லி உலக தேசத்தில் நடைபெற்ற கொடூரங்களை விசாரணை செய்து அதற்கு கூட தீர்வு கொடுக்க 38 விசாரணை வந்து செய்திருக்கணும். இந்த 38 விசாரணையும் வந்து 2006ல் இருந்து 2024 வரை செய்யப்பட்ட இது 38 விசாரணை. யோசிச்சு பாருங்க, அதுக்கு எத்தனை பேர் சேர்ந்திருப்பினும், எத்தனை பேர் இந்த பொறிமுறைகளை தூக்கி எங்களை மாதிரி தான் அவர்களும் வந்து வந்திருப்பினும். இதற்குள்ள உங்களுக்கு தெரியும் நிறைய நாடுகள் இருந்தது. அந்த நாடுகள் எல்லாம் அந்த நேரம் அப்ப 2006ல் இருக்கிறவங்க கொரியா இருந்தது, அது உக்ரைன் இருந்தது,
ஈரான் இருந்தது. இவர்களுக்கெல்லாம் ஆலோசனைகளும் அவர்களுடைய பொறிமுறைகளும் அந்த மக்களை காப்பாற்றுகின்ற விடயங்களும் அவருடைய சுகாதார விடயங்களும் கல்வி விடயங்கள் இதெல்லாம் கொண்டு வரக்குள்ளதான் அந்த பொறிமுறையில 2007 வந்த 5/1 என்ற பொறிமுறையில எல்லா உயிரின மனிதர்களுக்கும் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் இந்த பொறிமுறையை 5/1 உருவாக்கம் பெற்றிருக்கு. அதுலதான் நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த சக்கில் கட்சி அவர்களை சார்ந்தவர்கள் சொல்லி இருப்பினும் அப்படி என்றால், நீங்கள் எங்களுக்கு வாக்கு போடவில்லை, எங்களால் பாராளுமன்றம் செல்ல முடியவில்லை, நாங்கள் ஐக்கிய நாடுகள் சென்று எங்களால் தீர்வை பெற்று தரவில்லை என்று பொய் சொல்லுவார்கள். அப்ப இதைத்தான் சொன்ன நான் என்னவென்றால், 5/1 என்ற தீர்மானம் 2007 வருகிறது என்னவென்றால், ஒரு தனி மனிதன் ஒரு ஒரு எங்களுடைய கிராமம் என்று வையுங்கள். இப்ப எங்களுடைய கிளிநொச்சியில் உதயநகர் பகுதி இருக்கிறது என்றால், உதயநகர் பகுதியில் இருக்கின்ற மக்களே ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு நடக்கின்ற அநியாயத்தை உலக தேசத்துக்குடன் தெரிவிக்க முடியும். இதுதான் அந்த முறை. அதை விட ஒரு ஊடகம் நடத்துகின்றவர்கள், இப்ப நீங்க ஒரு ஊடகம் நடத்துகிறீங்கன்னா உங்களை சுற்றி இன்னும் உங்களுக்கு 4 பேர் 4 ஊடகம் நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அணைக்கப்படுகிற துரோகங்கள், உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை உங்களுடைய அரசாங்கம் உங்கள் குரவலையை நசிக்குதென்றால் அதை நீங்கள் உடன் தெரியப்படுத்த முடியும். அதுக்கெல்லாம் நீங்கள் பாராளுமன்றம் போய், நான் அதான் சொல்றேன், அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கும் தெரியும், அதுக்கு பிரிம்பாக வைத்திருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கும் தெரியும், ஒரு நாட்டில் உள்ள அரசியல் யாப்பின் சத்திய கோட்பை மீறி பாராளுமன்ற உறுப்பினர் இதை செயல்பட மாட்டார் என்றுதான் இந்த 5/1 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 2007. சரியா? நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது தானே? ஒரு 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 தமிழ் பேசுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிங்களம் பேசுகின்றவர்களாக, ஒரு உருது பேசுகின்றார், ஒரு ஹிந்தி பேசுகின்றார், யாரு மொழியாக இருந்தாலும் அங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், அவர்களினுடைய ஒரு ஆட்சியை பெற்றவர் ஒருவர் அந்த பிரச்சனையை கொண்டு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த கிராம மக்களே கொண்டு போக முடியும், அந்த மாவட்ட மக்களே கொண்டு போக முடியும். இப்ப யாழ்குடா நாட்டை பொறுத்தளவில், யாழ்குடா நாட்டில் இருக்கின்ற GS ஊடாக, கிராம அலுவலகர் ஊடாக, அந்தந்த கிராமத்தின் அலுவலகர் ஊடாகவே நாங்கள் பெரும் வேலை திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் செய்ய முடியும் தொடர்ச்சியாக. ஏனென்றால் அவர் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கும் இருக்கின்ற பிரச்சனையும் உலக நாடுகளில் இருக்கின்ற இந்த அரசியல் விளிம்பியங்களிலேயும் இந்த கிராம அலுவலகருக்கு ஒரு முதல் இடத்தை கொடுக்கின்றார்கள். அதை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு போலீஸை விட, ஒரு போலீஸ் அதிபரை விட முக்கியமாக இந்த கிராம அலுவலகரினுடைய கடிதங்களையும் அவர்களுடைய சாட்சியங்களையும் அவர்கள் மிகவும் ஒரு 100% ஏற்றுக்கொண்டெடுக்கின்றார்கள். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எங்களுடைய GS மேர் எல்லாம் தங்களினுடைய வாழ்வுக்காக ஓடி ஒதுங்கிடுமே தவிர போய் சாட்சி சொல்ல மாட்டினோம், ஒரு மகஜரை அனுப்பி வைக்க மாட்டினோம். விளங்குதானே உங்களுக்கு? இப்ப எங்க கிராமத்துல இருக்கிற GS எல்லாம் சேர்ந்து, AGA எல்லாம் சேர்ந்து, இது இந்த தேதி இது இப்படி, இது நாங்கள் இது பண்ண முடியாது, இதற்கு நீங்கள் பதில் கூறியே ஆக வேண்டும், இவ்வளவு பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கணும், கையெழுத்தப்பட்டிருக்கணும், யாரும் சொல்ல மாட்டேன். அப்ப இந்த நடவடிக்கைகளெல்லாம் நாங்கள் தோற்கப்பட்டதால் தான் எங்களுடைய காலங்கள் இழுத்தடிக்கப்படுகிறது. நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளை குறை கூறுவதோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நின்று வேலை செய்வதோ குறை கூறுவது முக்கியம் அல்ல. நாங்கள் முதல் ஐக்கிய நாடுகளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு ஏற்றது போல் நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை செய்ய வேண்டும். அதே போன்று இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் வேலை செய்கின்ற தரப்புகளுக்கு நாங்கள் துணையாக நிற்க வேண்டும். அப்ப பகைவனானவன் என்ன செய்ய போகின்றான்? எங்களை அவர்களுக்கு துணையாக நிற்காமல் பிரித்தறிவான், அவர்களுக்கு ஒரு போலி பின்பத்தை கட்ட வைப்பான். எப்படி என்றால், எங்களுக்கும் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் மரியதாஸ் அவர்களுக்கும் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. அவர்களில் அணியில் செயற்பட்டவர் ஒருவர் என்ன செய்கின்றார்? எங்களுடைய பெண் போராளியை பற்றி அவதூறு பேசுகின்றார். அப்ப நாங்கள் உடன் என்ன செய்கின்றோம்? இந்தியாவுக்கு எடுக்கின்றோம், அந்த சணலுக்கு எடுத்து நீங்கள் உடனே இதை அழித்து விடுங்கள். எங்களுடைய மண்ணில் அப்படி ஒரு விபச்சாரம் என்கின்ற பெயரில் எங்களுடைய முன்னாள் போராளிகள் செய்து அப்படி உழைத்து வாழ்ந்தவர்கள் கிடையாது, நாங்கள் இன்னும் இருக்கின்றோம், நாங்கள் இன்னும் வேலை திட்டங்களை சொல்லி அந்த காணொலியை எடுத்தார்கள். ஆனால் மரியதாஸ் அவர்களுக்கு யார் எந்த விதத்தில் இந்த கதையை கொண்டு போனார்கள்? அவர்கள் உங்களோடு நின்று வாதாடினார்கள் என்பது அது மனசுக்கு வேதனையாக இருந்தது. அப்ப அதனால் நாங்கள் அதிலிருந்து விலத்தி நிற்கின்றோம். எம்மை அவர்கள் அதிலிருந்து என்ன பண்ணுகிறார்கள்? தரன் கதிர் என்றால் ஒரு ஒரு வித்தியாசமான முறை. இவர்களுக்கு நாங்கள் அவர்களை எதிர்த்தது போன்று, அவர்களை நாங்கள் விரும்பாதது போன்று அவர்கள் தங்களுக்குள் அவர்கள் தங்கள் மனதாலே நினைத்துக் கொள்ளுங்கள். இது மனித வாழ்வில் அது ஒரு நோவல்பட்ட விடயம். ஆனால் எங்களுக்கு இருக்கிற வழி என்ன?
அவர்களுடைய அணியில் இருந்தவர்கள் ஒரு மாற்று காணொலியை நாங்கள் இப்படி பேசிவிட்டோம் என்று மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று போடாத வழி எமக்குள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் எங்கள் தமிழர்களுக்கு அவர்களை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை, ஐக்கிய நாடுகள் சபையில் அவர்கள் வேலை செய்ததும் அவர்களுடைய பணி செய்ததும் நமக்கு சொல்ல வேண்டிய கடமை, அதை புரிந்து கொள்ள வேண்டியது மக்களுடைய கடமை என்றோடைய நாங்கள் தொடர்ச்சியாக சொல்றோம். அப்ப இப்படித்தான் இந்த பிரச்சனைகள் எங்கே வருகிறது, எங்கே ஒரு தாக்கம் வருகிறது என்பதைத்தான் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை அவர்களுக்கும் இருக்கிறது, எமக்கும் இருக்கிறது. இப்ப என்னை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், மாவீரர்களில் கையை வைத்தால் என்னை நீங்கள் எந்த தேசத்துக்கு நான் போக தயாராக இருப்பேன். அதே போல தான் எங்களுடைய போராளிகள் மீதும், எங்கள் போராளிகளுக்கு உணவு அளிப்பதில் இருந்து இன்று வரை நாங்கள் அந்த ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எந்த போராளிகளை நாங்கள் அவமதித்தியது கிடையாது. ஒரு பிரசன்ன தூங்கா என்கின்ற ஒரு நேவியினுடைய வரலாற்றை எடுத்தோம் என்று சொன்னால் அவரை சார்ந்தவர்கள் ஒரு பல வேலை திட்டங்களை அப்பாவிகளை வைத்து உள்ளுருவலாக செய்து எம்மை 17 வருடங்களாக இதற்குள் வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் சொல்வோமே தவிர எந்த போராளிகளை நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டு செல்ல மாட்டோம். அப்ப அதே போன்றுதான் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய போராளிகள் 17ஆம் தேதி விதத்தடைந்தவர்களை மட்டுமே மாவீரர்கள் என்னமோ புலத்தில் வந்து வாழ்பவர்களை நாங்கள் ஏமாற்ற மாட்டோம், அதற்கு கொண்டு வந்து விடவும் மாட்டோம். அப்ப என்ன செய்வார்கள், எம்மை நாங்கள் எதிர்க்கின்ற போது எம்மை ஒரு கூடாதவர்களாக, எம்மை போராளிகளை விமர்சிப்பதாக இந்த நொடி வரை அவர்கள் பேசிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் எங்களுடைய காணொளி அத்தனையும் இணையதளத்தில் இருக்கிறது. நாங்கள் யாருடைய பெயரையும் சொல்லி பரதியண்ணாவினுடைய கொலைக்கோ எதற்கோ நாங்கள் சொன்னவர்கள் அல்ல. பரதியண்ணாவின் கொலை இப்படி நடந்தது என்ற வரலாற்றை நாங்கள் பிரசன்ன துங்காவினுடைய நேவியினுடைய தளபதியினுடைய செயல்பாடோடு நாங்கள் அதை மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருப்போம். அப்ப இந்த தெளிவுகளோடு பயணிப்பவர்கள் நாங்கள். எங்களுக்கு என்னென்ன தேவையோ அது முக்கியம் அல்ல, எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு என்ன தேவை என்பதற்காகத்தான் நாங்களும் தொடர்ச்சியாக இந்த கருத்தரங்குகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப உண்மையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை பொறுத்தளவில் 5/1/2007 கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலேயே நாங்கள் ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு மின்னஞ்சல் அனுப்ப முடியும். அதுதான் இன்று போன கிழமை வந்திருக்கின்ற செயலாளர் நாயகம் அவர்கள் யுஎன்ஏயில் இருந்து ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் என்றால் ஒவ்வொரு ஈழத்தமிழரும் அந்த இமெயிலுக்கு அனுப்ப முடியும். செயலாளர் நாயகம் அவர்களுக்கு உங்களினுடைய முன்னோட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, NHRI என்கின்ற பதத்தோடு நீங்கள் அனுப்ப முடியும். அப்ப இதுக்கு நாங்கள் இன்னொருவர்கிட்ட போயிட்டு நின்று அவர் தான் கையெழுத்து வேண்டி கொடுக்க வேண்டும், இல்லை அவர் தான் கொண்டு வர வேண்டும், இவர் தான் கொண்டு வர வேண்டும் என்ற முடிவு அல்ல. ஒரு கிராம அலுவலகர் தன்னுடைய மின்னஞ்சலில் இருந்து நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவருக்கு அனுப்பலாம். ஒரு ஏஜியோ ஒருவர் அதை அனுப்பலாம். ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு பேராசிரியர் அந்த மின்னஞ்சலுக்கு அந்த கடிதத்தை அனுப்பலாம். ஒரு ஆசிரியர் அதை அனுப்பலாம். ஒரு மாணவன் அந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். ஒரு சாதாரண ஒரு கடையில் நிற்கின்ற ஒரு தொழிலாளி அதை அனுப்பலாம். எல்லோருக்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது. உங்கள் கடிதங்களை அவர்கள் படித்து அதற்கு குறிப்பிட்ட நாட்களுக்குள் உங்களுக்கு பதிலை அனுப்புவார்கள். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, நாங்கள் 1 லட்சம் மின்னஞ்சல் அனுப்பினோம் என்று சொன்னால் யுஎன்ஏ வந்து தலைகீழாக நிற்க போகிறது. நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்கள் ஒருவரிடம் ஒரு போராட்டத்தை நாங்கள் செய்கின்றோம் என்றால் அதை காட்டுங்கள். நீங்கள் கையெழுத்து வேண்டுவது உங்களுக்கு அது சிறந்த ஒரு போராட்டமாக அது அமையாது. நீங்கள் யார் என்று தெரியாமல் அதே பார்க்க இப்போ வந்து டிக்டாக் இருக்குது, இதுல வந்து எங்கடாக்கள் ஆடுறது பாடுறது அதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் வந்து நாங்கள் முகத்தை காட்டி இலங்கையில் இப்படி ஒரு படுகொலை நடந்தான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் அந்த சும்மா ஒரு சின்ன இதுல வந்து தாங்கள் வந்து இலங்கையில் படுகொலை நடந்த ஒரே நேரத்துல எல்லாரும் போட்டார்கள் என்றால் அதுவே வந்து பெரிய ட்ரெண்டிங்கா போகும். அது வந்து ஒரு பேசும் பொருளை போய் உலகத்தையே பார்க்க வைக்கும். என்ன திருப்பி ஒரு தமிழாக்கள் வேற ஒன்று ஒரு சின்ன காணொலி அதுதான் நான் சொல்லியிருப்பேன் தரேன். ஏனென்றால் இந்த தமிழ் ஈழம் என்ற கேஸ்டை கொண்டு வந்த மாதிரி எங்களோட இளம் தலைமுறை பிள்ளைகள் நிறைய விஷயங்களை செய்யுங்கோ, அது பகைவனை தோற்கடிக்கும் என்றதை சொல்லியிருப்போம் நாங்கள். ஒன்றும் கெட்டு போகலை. இப்ப அவர் என்ன தர நாங்கள் இதுல முக்கியமா எங்களோட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நம்பிக்கை என்னவென்றால், அவர் ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய செயலாளர் நாயகம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த முன்னோட்டத்தை நாங்கள் ஏற்க வேண்டும் என்ற அவசியம் எமக்கு அல்ல. எமக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதைத்தான் 15 ஆண்டுகளாக இலங்கை அரசாங்கம் செய்திருக்கிறது. இதைத்தான் இதே உறுப்பு நாடுகளும் செய்திருக்கிறது. அப்ப நாங்கள் இந்த இடத்தில் தமிழர்கள் ஒரு பெரும் பூகம்பமான ஒரு போராட்டத்தை உலக தேசத்தில் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள்.
புத்தி அமைப்பில் உள்ளவர்கள், அதாவது மாணவர் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் இளையோர் அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் டிசிசி போன்ற அமைப்புகளோடு சேர்ந்து செயல்படுபவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு பெரும் வேலை திட்டத்தை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப அந்த பெரும் வேலை திட்டத்தை செய்வதற்கு ஒரு பெரும் அழுத்தமான போராட்டத்தையே நாங்கள் காண்பிக்க வேண்டுமே தவிர, கையெழுத்து இட்டு அதை அனுப்பி இதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு இருப்பதை விட இந்த பொறிமுறையினுடைய உள்ளடக்கம், இதில் ஒரு விடயத்தை கொண்டு வந்திருந்தால் கூட நாங்கள் கையெழுத்து வேண்டி கொடுப்பதில் ஒரு நியாயம் இருக்கும். இங்கே அவர் கொண்டு வந்திருக்கின்ற அத்தனை விடயங்களும் எம்மால் ஏற்கப்படாத ஒரு விடயம். அப்ப ஏற்கப்படாத விடயத்தை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். நிச்சயமான இதில் ஒரு நண்பர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் எஸ்பிஎஸ் யாழரசன் கவி. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். நான் இடையில வந்தபடியா உங்களோட கருத்துக்கள் சிலதை நான் இடையெல்லாம் கேட்டு நான், அதனால நீங்க அடுத்த கருத்தை நீங்க எல்லாரும் கதையுங்க, நான் அதுக்கப்புறம் நான் என் கருத்தை நான் வைக்கிறேன். சரியா? சரி. அப்ப நாங்கள் இந்த போராட்டங்கள் ஊடாக எந்த விடயத்தை நாங்கள் முதலில் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு சொல்ல போகின்றோம் என்ற செய்தியை தொடர்ச்சியாக நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப இதை செய்வதற்கு நாங்கள் முயன்றாலும் பகைவனானவன் அதை தோற்கடிக்க நிற்பான். அப்ப அதை தோற்கடிப்பதை அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், நாங்கள் ஒரு போராட்டத்தை துவக்குகின்ற போது பகைவன் எம்மை தோற்கடிப்பதற்கு தயாராக இருப்பான். அப்ப அதையும் நாங்கள் முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒரு விடயத்தை கேட்டு ஒரு ஈழத்தமிழர்கள் போராடியவர்கள் அல்ல. நாங்கள் ஒரு அரசில் ஒரு நாட்டோடு வாழ்ந்தவர்கள், ஒரு நாட்டுக்காக போரிட்டவர்கள். அதற்குள் நடந்த போர்க்குற்றங்களும் அந்த நாடினுடைய தடயத்தையே அழித்து வைத்திருக்கின்ற உலக தேசத்தோடு நாங்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கின்றோம். அது அஹிம்சை ரீதியாக நாங்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த அஹிம்சை ரீதியான போராட்டங்கள் தான் இந்த கையெழுத்து போராட்டமும் இந்த சங்கை கோர்வை போராட்டங்களும். அப்ப இந்த எந்த தருணத்தில் நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பதத்தை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் வேலை செய்கின்ற எம்மவர்களோடு நீங்கள் இணைந்து அவர்களின் ஆலோசனையோடு நீங்கள் அந்த நகர்வுகளை செய்ய வேண்டும். நிச்சயமான அடுத்த வந்து நாங்கள் தொட விரும்பியபடியா நேற்று நாங்கள் தொட்டிருந்தபடியா வந்து ரணில்ட கைது கோர்ட் சுட்டுடைய வந்து கைது செய்யப்பட்டார். இப்போ வந்து வருத்தம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாண்டு ப்ரெஷர் டயபெட்டிஸ் அதை பற்றி தான் நாங்கள் வந்து எங்கள் மக்களுக்கு வந்து இதை கடந்து போங்கன்னு சொன்னாலும் வந்து அவர்கள் வந்து ஓரளவு பல பேர் வந்து ஏற்றிருக்கிறார்கள், பல பேர் ஏற்று கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் சில பேர் வந்து இல்லை நாங்கள் கட்டாயம் கதைத்திய தீர்வு மண்டு முரண்பட்டு கொண்டு நிற்கிறார்கள். இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? நான் உங்களுக்கு நேற்று சொல்லியது போல்தான், ரணில் அவர்களினுடைய அரசியல் யூகம் என்பது எங்களினுடைய வயது காலங்கள். அப்ப எங்களுக்கு தெரியும் அவர் இலங்கையினுடைய ஒரு சாணக்கியம் மிக்கவர். அவரை பொறுத்தளவில் ஊழல் என்று நீங்கள் அவரை எந்த இடத்திலும் நீங்கள் அதை இவர்கள் உறுதிப்படுத்த முடியாத அளவு அவர் நடந்து கொண்டிருப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் பல ஊழல்களை செய்திருக்கின்றார்கள். அது அவர்களினுடைய பிரச்சனை, அது சிங்கள மக்களினுடைய பிரச்சனை. அவர்களுடைய நாடு, அவர்களினுடைய அரசியல், அவர்களினுடைய பணம், அவர்கள் எல்லாமே அவர்கள்தான். தமிழர்களினுடைய இரத்தத்தை குடித்து அவர்கள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு உலக தேசத்தில் போய் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். இதிலிருந்து நாங்கள் என்ன கதைக்க வேண்டும், என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயற்கை எப்போதும் எம்முடன் இருக்கிறது. அதுதான் அந்த ஒரு உண்மையான நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரையும் உடலங்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் அந்த மக்களினுடைய அந்த மிக பெரும் ஒரு உண்மை என்கின்ற விடயம் எங்களோடு இருக்கிறது. இந்த உண்மை ஈழத்தமிழனோடு உண்மை இருக்கிறது. இந்த உண்மைகளை நாங்கள் எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்றால், அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அது இயற்கையாகவே எமக்கு எல்லா பாதையும் எமக்கு இயற்கையை அமைத்து தரும். அப்ப இப்ப ரணில் அவர் போகிறார் என்றால் அது அவர்களுடைய பிரச்சனை, சிங்கள மக்களுடைய பிரச்சனை. எங்களுக்கு ரணில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல், இந்த 50 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு ஈழத்தமிழனினுடைய அரசியல் யூகங்களில் அவர்கள் நின்று ஒரு தீர்வினை எழுதி தந்தவர்கள் கிடையாது. மாறாக எங்களை பலவீனப்படுத்தியவர்கள் தான் இவர்கள். அப்ப இவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் ஊடகத்தில் நின்று இதை பேசி ஒரு பெரிய பொருளாக மாற்றி செப்டம்பர் மாதம் நடக்கின்ற கூட்டத் தொடருக்கு அதை ஒரு வேடிக்கை பொருளாக இன்றைய அரசாங்கம் காட்சிப்படுத்த போகின்றார்கள். எப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார்கள்? இதுதான் இங்கேதான் நீங்க ஈழத்தமிழர்கள் எல்லோரும் மிக தெளிவாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் தமிழர்கள் இப்படியான முதல் கண்ணோட்டத்தை ஏற்கவில்லை என்கின்ற பல கடிதங்கள் இமெயில் ஊடாகவும் நேரடியாகவும் அனுப்ப பெற்றிருக்கிறது.
இதே போன்று உலகத்தில் இருக்கின்ற எம்மோடு இருக்கின்ற சிவில் அமைப்புகளும் அதை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஈழத்தமிழர்கள் என்று எம்மோடு நிற்கின்ற போதும், ஆனால் இந்த சேதி எப்படி புலத்தில் மாறப்போகிறது செப்டம்பர் மாதம் என்றால் இங்கேதான் நீங்கள் எல்லோரும் விழிப்பாகவும் கவனமாகவும் இருங்கள். இந்த அரசாங்கம் மீது நம்பிக்கையை விதைக்கப் போகின்றார்கள். இந்த கைதுக்கு பின் அது நீங்கள் நினைப்பது போல் இது அனுரா அரசாங்கம் மட்டுமல்ல, இதற்கு பின் எங்களை அளித்த உறுப்பு நாடுகள், இந்த இந்தியா கோமாளி நாடும் நிற்கிறது. இந்த இந்தியாவினுடைய மிக பெரும் தந்திரமான நகர்வே இது. இதற்குள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே இந்தியாவை காரை துப்பிய அனுராவை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்ற இதையும் பார்த்திருப்பீங்கள் நீங்கள். அப்ப உங்களுக்கு விளங்க போகுது என்ன, ஒரு நாட்டை மீட்டெடுப்பதற்காக போராடிய ஒரு இனத்தை யாரின் காலில் விழுந்தாவது அந்த அரசாங்கம் அவர்களுடைய இலட்சியத்தை புடைக்க தயாராக இருக்கிறார்கள். அப்ப நான் அதுதான் இந்த அமர்வுகளில் உங்களுக்கு நான் சொல்லி இருப்பேன். கால் விழுந்தான்னு சொல்லும் போதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துக்குது, மோடி வந்து இலங்கைக்கு வந்திருந்தார். அப்போ வந்து பௌத்த பிக்கின்ற காலில் மோடி விழுந்து தான் இருப்பார். அது சிங்கள மக்களுக்கு இலங்கைக்கு இந்தியா வைக்கிற ஆப் பண்றது எங்களை மக்களுக்கு தெரியாமல் அதை பெருசாக கதைச்சிருப்பாரு. இல்ல அதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விடயம் அதுக்குள்ளும் இருக்கிறது. சரி, அப்ப இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், ஒரு இனத்திற்காக ஒரு நாட்டிற்காக போராடிய ஒரு இனத்தை எவ்வளவுக்கு சிதைக்க முடியுமோ அவ்வளவுக்கு உலக தேசத்தோடு சேர்ந்து சிதைக்கின்றார்கள். இதிலும் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த இந்தியா அரசாங்கத்தை பொறுத்தளவில் அது எமக்கு ஒரு சூனியம் வைப்பது. எப்போதும் அவர்கள் தமிழர்களுக்குரிய இந்த நாடு என்று சொல்லுகின்ற போதும், அவர்களுடைய சுய நிர்ணய உரிமை என்கின்ற போதும் அதை எமக்கு தருவதற்கு அவர்கள் முன்னிக்க போவது அல்ல. அப்ப அது அந்த இடத்தை தான் நீங்கள் சொல்லுவது போல் ஒரு சிங்கள மக்களினுடைய பகுதியை அவர்களுடைய இந்தியாவில் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய தொழில் ரீதியாகவோ எந்த நிலங்களையும் அவர்கள் பெற்றவர்கள் கிடையாது. அவர்கள் பெற்றிருக்கின்ற இடங்கள் எல்லாம் எங்களினுடைய கடல் பகுதிகளை சுற்றிய ஏனைய இடங்கள் எல்லாமே இந்தியாவில் அம்பானி போன்றவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றார்கள். அப்ப சிங்கள மக்களுக்கு அது அவர்கள் அதை பார்க்க போறது அல்ல. சிங்கள மக்கள் எல்லோரும் என்ன செய்கின்றார்கள், இருக்கின்ற மாமரத்தை இன்னும் வளர வைத்து அந்த சின்ன வீட்டுக்குள்ளே அவர்கள் வாழ்வார்கள். அது நீங்கள் எல்லா இடமும் போய் பார்த்தீர்கள் என்றால் சரி. ஆனா எம்மவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவங்களுடைய அம்மா அப்பா பேரன் கட்டி வைத்திருந்த பாதுகாத்த மாமரத்தையும் பிலாமரத்தையும் புளிய மரத்தையும் தரித்து விட்டு மேல் மாடி வீடு கட்டி அதை நாசப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அப்ப இந்த இரண்டு விடயங்களை பார்த்தால் போதும், ஒரு இனத்திற்காக போராடிய இனம் எந்த ஒரு விடயத்தையும் எடுத்து இந்த 17 ஆண்டுகள் வரை அவர்கள் வாழ்வது கிடையாது. அவர்களுக்கு தேவை அருகில் இருக்கின்றவர் ஆட்டோ வேணால் அடுத்தவர் வேன் வாங்க வேண்டும், அவர் வேன் வாங்கினால் இவர் லொரி வாங்க வேண்டும், இவருடைய மகன் சுவிட்சர்லாந்து போனால் அவருடைய மகன் லண்டன் போக வேண்டும். இந்த கோணங்களிலே இன்று 17 ஆண்டுகளாக நாங்கள் சிதையுண்டு நிற்கின்றோமே தவிர அந்த மாமனிதரினுடைய வாழ்வியலும் எங்களினுடைய நண்பர்களினுடைய இந்த கல்லறைகளுக்குள்ளும் எங்களுடைய நிலங்களுக்குள்ளும் உறங்கிக் கொண்டிருந்த அந்த அப்பாவி உயிர்களினுடைய விலையை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் இன்று நீ நான் என்று சண்டையிட்டு கொண்டிருக்கின்றோம். அப்ப அதுதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். நாங்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், எம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த ரணில் அவர்களினுடைய அரசியலின் இந்த கைதினுடைய நாடகம் இந்த உலக பரப்பை இந்த அரசாங்கத்தை நம்ப வைத்து ஈழத்தமிழரை தோற்க அடிப்பதற்காக சத்தியத்தோடு இந்த ரணிலுடைய இந்த கைது விடயத்தை எங்களுடைய இணையதளத்தில் பேசுவதை நாங்கள் இந்த நொடி வரை நிறுத்தி விடுகின்றோம். ஓகே, நல்லது அண்ணா. அடுத்து நாங்கள் தொட்ட விடயம் பிரசனரானது உங்க இந்த அனுப்பி வைக்கப்பட்ட போராளி என்ற விடயத்தை நாங்கள் தொட்டிருந்தோம். அதை தொடர வேண்டும் என்று நீங்க சொல்லியிருந்தீங்க. அது இன்றைக்கு தொடர புரியுங்களா? இல்லை, நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய கருத்தரங்கம் இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக அதுகளை பற்றி எங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் நாங்கள் உரையாடி கொள்வோம். எங்களுடைய செப்டம்பர் மாதம் வரை எங்களுடைய உறவுகளுக்கு எங்களால் முடிந்த அளவு, அதாவது ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இந்த பொறிமுறை வந்த பிறகு நாங்கள் எப்படி காய் நகர்த்துவது என்கின்ற ஒரு இளையோரினுடைய கையில் நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனால் நாங்கள் இளையோர்கள் அதை எப்படி ஒன்று செய்வது, அந்த ஒன்று கூடலை எப்படி நடத்துவது, அதற்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் செய்வோம். மெதுவாக ஊடகங்களில் தொடர்ச்சியான கருத்தரங்களை நாங்கள் செய்வோம். ஓகே, மற்றதெல்லாம் முந்தின நடந்த விஜய் மாநாட்டில் நான் ஒரு கவனிச்ச விடயத்தை நான் சொல்லி ஒரு உங்களோட கதைக்கொண்டு நினைச்சிருந்தேன்.
அதில் வந்து விஜய் வந்து என்ன இருந்தாருன்னா ஓப்பனாகவே வந்து சொல்லியிருந்தார் எப்படி வந்து இந்தியாவோட அரசியல் இருக்குன்ட்டு. ஒரு அரசாங்கம் வந்து ஒரு கட்சி மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துது. ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தின உடனே ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு மீட்டிங்குக்கு வந்து அவ வந்து டெல்லிக்கு போயினோம். டெல்லிக்கு போய் வந்து அங்கே போய் மத்திய அரசு சந்திக்கணும். அதுக்கு பிறகு வந்து அந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படியே நின்றுட்டு தானே அந்த அவரோட ஊழல் குற்றச்சாட்டு வந்து அப்படியே நிற்குதானே. அதை வந்து அவர் வந்து அதில் வந்து சுட்டி காட்டியிருப்பார் விஜயின் உரையாடல. அது வந்து வேற வடிவத்துக்கு பிறந்த மொண்ட தலைவர் வந்து குறை சொல்லி கொண்டு இருந்திருப்பார். திடீர்னு போய் சந்திப்பார். அதுக்கு பிறகு வந்து விஜய குற்றச்சாட்டி அணில் குஞ்சி தான் சொல்லி குற்றச்சாட்டுறதையும் வந்து நாங்கள் பார்த்துருப்போம். என்ன இப்படித்தான் இந்தியாவோட அரசியல் போகுதானே. அவர்களினுடைய அரசியல் நாங்கள் நேற்று அவர்களுக்கான நேரத்தை வணக்கம் நவருவன் தம்பி. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். அப்ப அதை நாங்க சொல்லியிருப்போம், நேற்று நாங்கள் அதை சொல்லியிருப்போம். அந்த மக்களினுடைய ஒரு இயற்கையினுடைய அரசியல் வருகையை வந்து அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டால் சரி. இது எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு இந்த பார்வை அதுகள் எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள். நாங்கள் யாரையுமே நாங்கள் இவர்களுடைய தியாகங்களை நாங்கள் அபகரிக்க போறது கிடையாது. எங்களினுடைய விடிவினையும் எங்களினுடைய போர்க்குற்றத்தினுடைய தடயங்களும் ஆவணங்களுக்கும் சாட்சியமாக நாங்கள் தான் நிற்க வேண்டும். நாங்கள் தான் அதற்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு வாக்கெடுப்பு நடத்துகின்ற போது அந்த மக்களினுடைய ஒரு மொழியை பேசுகின்ற மக்களினுடைய அனைத்து தமிழ்நாட்டில் வாழுகின்ற அனைத்து மக்களும் ஈழத்தமிழர்களுக்காக துணை நிற்க வேண்டுமே தவிர ஒரு கட்சி கிடையாது. அது விஜயினுடைய கட்சியோ சீமானியுடைய கட்சியோ அல்லது எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியோ இதுகளெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் தொப்புள் கொடிகளினுடைய அன்பு மட்டுமே தேவையே தவிர யாரு கட்சியும் எங்களுக்கு தேவையில்லை. அவர்களினுடைய அரசியலினுடைய பார்வை அது நீங்கள் ஒரு அரசியல் சார்ந்து பயணிக்க வேண்டும், மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்பதால் நீங்கள் அதை மிக கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அரசியல் என்பது நீங்கள் அயல் நாட்டு அரசியலையும் தொடர்ச்சியாக பார்த்து கொள்ள வேண்டும். அந்த பார்வை எங்களுடைய மக்களுக்காக எதை செய்ய வேண்டும். இப்ப ஐக்கிய நாடுகள் சபைக்காக அது நான் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தொண்டர்கள் கோடிக்கணக்கில் இன்று அவர்கள் அந்த கடிதத்தை ஐநாக்கு அனுப்பி வைத்தால் எமக்கு சந்தோஷம். நாங்கள் இந்த பொறிமுறை ஏற்கவில்லை, உடன் இராணுவத்தை வெளியேற்றுங்கள், இல்லையில் நாங்கள் இங்கிருந்து படையை கட்டிட்டு போவோம். படையை கட்டிட்டு போவோம். அப்ப 17 வருஷமா சொல்லல. நாங்கள் யாரையும் இதை சொல்ல தேவையும் இல்லை. நாங்கள் எங்களால் முடிந்த அளவு நாங்களே நிற்கப்படும். எமக்கு எம்முடைய மாமனிதர் என்னத்தை கற்பிச்சு தந்தவர் எங்களுக்கு எங்கட நிலத்துக்காக, எங்கட மக்களுக்காக, எங்களோட சுதந்திரத்துக்காக நாங்கள் தான் போராடணும். அப்ப அந்த விதிமுறையை கற்றுக்கொண்ட எங்களோட மாவீரர்களும் எங்களுடைய தேசிய தலைவரினுடைய அந்த மாண்பை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் அதற்குள் போய் நிற்க தேவையில்லை. ஆனால் எமக்கு என்ன தேவை, எந்த ஒரு முறையை, அதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. எங்களினுடைய அரசியல் பார்வை என்பது ஒரு தமிழ் மொழியை வளர்ப்பதற்காகவும் ஒரு நல்லிணக்கத்தையும் வைப்பதற்காக மட்டுமே நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஒரு மிக பெரும் தமிழ் மொழிக்காக ஒரு மகாநாட்டுக்கு அழைத்து அவர்களை நாங்கள் கௌரவிப்போம், அவர்கள் எங்களை கௌரவிப்பார் என்கின்ற எங்களுடைய முன்னோர்களின் தத்துவத்தின் அடிப்படையிலேயே தமிழீழ விடுதலை புலிகளில் இருந்தவர்களும் எங்களுடைய மாமனிதனுடைய கொள்கைகளோடும் நாங்கள் அந்த மக்களோடு இணைந்து நிற்போம், தொப்புள் கொடி உறவாக நிற்போம் என்ற சத்தியத்தில் எந்த மாற்று கருத்தும் இடமில்லை. ஆனால் இவர்களுடைய அரசியல் பார்வைகளும் அதையும் உங்களை போன்ற பிள்ளைகள் மிக தெளிவாக இருங்கள். என்றால் இப்ப அரசியல் சூழ்ச்சி என்பது அது எந்த வகையில் வந்து ஈழத்தமிழர்கள் மீது இன்னும் விழும் என்பதை அதை நீங்கள் உங்களை போன்ற இளையோர் தான் மிக கவனமாக பார்க்க வேண்டும். எனக்கு எப்போதும் என்னுடைய மண்ணை சீரழித்த இந்த இந்திய அரசாங்கம் என்பது இறுதி நொடி வரை, என்றால் களமுனையில் இந்தியாவினுடைய எந்த பதம் இருந்தது, இந்தியாவினுடைய எந்த செயல் இருந்தது, இறுதி வரை அன்று தொடக்கம் நாங்கள் விடுதலை புலிகளில் இணைந்து இறுதி வரை எப்படி இருந்தது, இந்தியா ஈழத்தமிழர்களுக்கு எதையுமே ஒரு கடுகை கூட தருவதற்கு ஐக்கிய நாடுகள் சபைகளிலேயோ அல்லது இலங்கை அரசாங்கத்திடமோ அவர்கள் முறையிடப் போவதும் அல்ல, முன்னுக்கு நிற்க போறதும் அல்ல. எங்களினுடைய நிலப்பரப்புகளை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்கள் அதை விற்று வாழுகின்ற எங்களினுடைய நிலப்பரப்பில் இருக்கின்ற அந்த சுவாச காற்றினையும் அந்த உயிர் காற்றினையும் எடுத்து ஒரு விற்று பிழைக்கின்ற பிழைப்பை இன்று அம்பானிகள் எங்களுடைய மண்ணில் செய்து கொண்டிருப்பதை இந்த இணைய சமூகமும் இந்த புத்திஜீவிகளும் இந்த மாணவர்களும் இந்த ஆசிரிய பெருமக்களும் இந்த ஒரு ஒரு ஒரு
கிராம அலுவலகரும் அதற்கு நிற்கின்ற உடந்தையைத்தான் பார்த்து நாங்கள் மிகவும் வேதனையாக இருக்கின்றோம். எங்களுடைய நிலப்பரப்பை எதற்காக நாங்கள் அந்த ஈரப்பதைப்பை நாங்கள் விற்று அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் உன்னிப்பாக பாருங்கள். எமக்குள் என்ன நடக்கிறது என்பது புரியும். எங்களுடைய சுதந்திரத்தை நாங்களே தேடிச் செல்ல வேண்டும். இதை யார் சொல்லியிருப்பார்? தொடர்ச்சியாக எங்களுடைய மாமனிதர் எங்களினுடைய அண்ணா திலீபண்ணா அவர்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்லுவார்? எங்களினுடைய சுதந்திரத்தை நாங்களே தேடிச் செல்ல வேண்டும். அதுதான் எல்லோருடைய மக்களிலும் இருக்கின்ற அபிலாசைகளாகவும் அவர்களில் உடலில் ஓடுகின்ற ரத்தங்களாகவும் என்னுடைய அடுத்த தலைமுறையை நான் காப்பாற்ற வேண்டும் என்று ஓட வேண்டுமே தவிர எவரினுடைய காலில் விழுந்து நாங்கள் அவர்களுடைய அரசியலில் போய் நின்று எங்கள் தியாகங்களை விற்றுக்கொண்டு எங்கள் மாமனிதரை அவர்கள் தூற்றிக்கொண்டு இந்த விடயங்கள் எல்லாம் செய்வதை பார்த்து ரசிக்கின்ற இந்த கூட்டங்கள் அவர்கள் தமிழர்கள் கிடையாது. அவர்கள் ஒரு சுயநலவாதிகள். அவர்கள் தங்களின் பெருமைக்காக ஊடகங்களிலும் அவர்கள் ஒரு வியாபாரத்திற்காக அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களை அடையாளப்படுத்த செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் எங்களுடைய மாமனிதருடைய கொள்கையும் தமிழீழ கோட்பாட்டையும் புரிந்தவர்களுக்கு தெரியும் நாங்கள் எதை தூக்கி நிற்க வேண்டும் என்பது. அப்ப நாங்கள் எங்களுடைய இளையோர்களுக்கு அதுதான் சொல்லுகின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய ஈழம் என்னும் கோட்பாடை நீங்கள் எங்களுடைய மாமனிதரை தூக்கி நின்றாலே அது இயல்பாகவே உங்களுக்கு பாதையை காட்டும். நீங்கள் எங்களுடைய மாமனிதரை அங்கே வைத்துவிட்டு நீங்கள் உங்கள் வாயில் வருவதை பேசிவிட்டு நீங்கள் தேசியம் பேச முடியாது. எங்களினுடைய தேசிய தலைவரை தூக்குகின்றீர்கள் உண்மையிலே என்றால் அது உங்களுக்கு பாதையை உருவாக்கி தரும். ஏனென்றால் அவர் ஒரு பாதையை உருவாக்கி வைத்திருக்கின்றார். நாங்கள் பாதை போட தேவையில்லை. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நாங்கள் செயல்படுவதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாதைகளை போடுவதற்கு அவர்களோடு ஒற்றுமையாக நிற்க வேண்டும். அப்ப நாங்கள் அதைத்தான் சொல்லுகின்றோம் என்னவென்றால் மிக தெளிவாக எல்லோரும் இருங்கள். எங்களை பகைவன் பகையாடுகிறான். வணக்கம். வணக்கம் கதிரன். வணக்கம் தரேன். சுகமா இருக்கிறீங்களோ? என்ன? ஓ சுகமா இருக்கேன். சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு விடிய எல்லாம் இன்றைக்கு எனக்கு நேரம் நிறைய கொஞ்சம் இது லைவ் பார்த்து காணவில்லை அங்க லைவ் தான் போய் கொண்டது போல நடந்துச்சு. விடிய வந்து பார்த்து நான் யாரோ ரெண்டு விடியத்துக்குள்ள வந்து பார்த்து கொஞ்ச நேரம் அவர் லைவ்ல காட்டுனா ஐயா சாயம் பேக்கிறாரு. பார்த்து அதுல வந்து அவர் சொல்றாரு, அது நீங்க நிக்க அதுல சொன்னாரு பேக்கப் இருக்குன்னு சொல்றாரு. நாங்கள் வந்து பேக்கப் வச்சு விடுவேன். அதுக்கு பிறகு இந்த கொமெண்ட்ல வந்து பாரி எதிர்ப்பு வந்த அப்புறம் வந்து அவர் பெல்ட்டி அடிச்சா அதை வக்கீல சொன்னாரு சொன்னீங்க. அவர் சொன்ன பேக்கப் என்னன்னு சின்ன பிள்ளைகளுக்கே விளங்கும். அவரும் நிக்கிறாரு அங்க இங்க எங்க தான் அவரும் சொன்னார். பேர சொல்ல குறிப்பிட தேவையில்லை. பார்த்து கவனிக்க விடியங்கள எங்களுக்கு இதுல வந்து என்ன விடியா கேட்டனா அங்க ஜனம் பெருசா போகலையா சாயம் வைக்க சாயம் வைக்க காணா குறைவு. அதோட முடியாது. ஒரு 7வது விடியம் ஒரு இந்த 2 வேனை வச்சுக்கொண்டு அண்ணன் 2000-3000 சைனா கொண்டு என்ன ஆயிரம் அவங்க அப்புறம் என்ன இவ்வளவு பேருக்கு நிவாரணம் தர்றோம் இல்ல. அதோட அவர்களுக்கு ஆற்ற கொடுக்கணும் கூட தெரியல. என்ன அவர்கள் பல பேர்த்த கேட்டு பல பேர் நிராகரிச்சிருக்கிறாங்களே. யாழ்ப்பாணத்திலேயே 5 லட்சம் மக்கள் பார்க்கலாம் என்ன சாயம் வைக்க. யாழ்ப்பாணம் எல்லாம் இல்ல இந்த 3 நாள்ல என்ன சாயம் வைக்க போறேன்டா அவர்கள் வந்து 2 வேன்ல வச்சு தன்னை போனோம்டால் அவர்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு எத்தனை பேர் சாயம் வாங்குவீங்க? அவ வந்து 8 மணி நேரம் வேலை செய்தாங்க. சைன் வாங்கினாலும் வந்து ஒரு நாள் வந்து 8 மணி நேரம் வரைக்கு 800 சைன் அண்டைக்கு இவர்கள் வந்து ஒரு 5000 சைனுக்கு மேல வாங்குறது கடினமே. இதுல இருந்து எங்க வந்து 2 லட்சம் சைன் வாங்க போறாங்க. இது வந்து வெளிநாட்டு இது வந்து இதுல வந்து ஒரு செயல் திட்டமோ ஒன்றுமே இல்லை. வெளிநாட்டு மக்களை வந்து காதல பூசுத்துற வயதான் வந்து எந்த பாருங்க ரணில கைது செய்து இப்ப ஆஸ்பத்திரியில நிக்கிறார். ஆஸ்பத்திரியில உன்னை விட்டு கிடாது இவ்வளவு நாளும் வருத்தம் பெற ஆத ஆளுக்கு இன்றைக்கு வந்துட்டான் மாதிரி ஊடகங்கள் கடத்துதல் இந்த நாடகங்களே சர்வே அமெரிக்கா இதுக்கு தலைகிட்டு இருக்கான் அந்த கைதுக்கு எப்படி இருக்கணும். இந்த இந்தியா படம் பாத்தீங்க இப்ப விளங்குதா நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு விளங்குதானே? இப்ப இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரணும் என்றால் இப்ப நீங்க ஒண்ணு விளங்க கொள்ளுங்க, இது நடக்காதுன்னு இருக்காதுங்க. இப்ப அவங்க என்ன நினைக்கிறோம்னு சொன்னா
இது மஹிந்தாவா கூட இருக்கலாம், ராஜபக்சா கூட இருக்கலாம், அல்லது ரணிலா கூட இருக்கலாம். இவங்க என்னன்னா தமிழர்களை தோற்கடிக்கணும்ன்றதான் அவங்க ஜெயிலுக்கும் போக தயாரா இருக்கணும். ராமாண்ட படம் இருக்காங்களே அவங்க போடுற நாடகம் அவங்க ஜெயிலுக்கும் போக தயாரா இருப்பினும், தூக்கு கயிறுக்கும் போக தயாரா இருப்பினும். ஏனென்றா ஈழத்தமிழன் தன்னுடைய ஈழம் என்ற கோட்பாடை இப்படியே மறந்துடணும். இது இந்த உலகத்தினுடைய நடவடிக்கைக்குள்ள அவங்க இருப்பினும். ஆனா பாருங்க, நீங்க செப்டம்பர் எல்லாரும் நாடுன்னு சொல்ல போகுது என்னடா, உறுப்பு நாடுகளும் இந்த பொதுக்கட்ட சிவில் கட்டமைப்புகளும் சொல்ல போகுது என்னவென்றால், நீங்க மைந்தா இவரை இந்த ஜனாதிபதியை நீங்க நம்பலாம் அப்படி என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்க போயினும். இதுக்கு பிறகு தமிழர்கள் என்ன செய்ய போயினும், இதுக்குத்தான் நாங்க சொன்னாங்க பொது வேட்பாளருக்கு யாழ்ப்பாணத்தில் எல்லாரும் வாக்கு போடுங்க வடக்கு கிழக்குல. அதை காட்டியிருந்தா இதெல்லாம் இது வராது, இந்த பொறிமுறை கடைசிக்கும் வந்திருக்காது. நாங்கள் இந்த சிலை பொறிமுறைக்கு முதல் எடுத்த நடவடிக்கையை நாங்கள் அதுதான் வாக்க பிரித்து எங்களுடைய மக்களை நாங்கள் தனித்துவமா காட்ட வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருந்தது. அது இந்த சைக்கிள் கட்சிக்கு புரிய போறது கிடையாது. எப்பவும் ஏன் எப்பவும் புரிய போடா, அவர்களுக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்றதுதான் அவர்களுக்கு தேவை. பொய்யான கருத்துக்களையும் சொல்லி 5 கீழ் 1 தீர்மானங்களும் ஐக்கிய நாடுகள் சபைகளால் வரப்பட்ட விடயங்களையும் அவர்கள் படிக்காமல் இருப்பதால் தான் அவ்வளவு பிரச்சனை. அவர்களுக்கு இந்த இணையதளத்துல நிற்கிறார்கள், கண்டிப்பா சொல்லுங்க. அவர்களுக்கு ஆங்கில புலமை இருந்தால் அந்த அறிக்கை பிரெஞ்சிலையும் இருக்குது, ஆங்கிலத்துல இருக்கோ தெரியல, அதை பாருங்க. பல மொழிகள்ல இருக்கும், ஆனா பிரெஞ்சு மொழியில இருக்குது. 5 கீழ் 1 தீர்மானங்களை பாருங்க, அதுல தெரியும். அவர் பாராளுமன்றம் போய்த்தான் மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் ஒரு பொதுமகனாகவே அவர் மக்களுக்காக இன்றும் குரல் கொடுக்கலாம். இன்றைக்கும் அந்த அவரோட நின்றே ஒரு 5 பேர் கூட ஒரு தெருவில் நின்று கத்த முடியும். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலே. அந்த காணொலி ஐக்கிய நாடு சபைகளுக்கு அனுப்பிவிட்டா சரி, அவ்வளவுதான். அப்ப நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் உங்களை சுற்றி என்ன நடக்குது. அப்ப அதுதான் நாங்க சொன்னாங்க, இதெல்லாம் நடக்கும் என்றுதான் ஏற்கனவே நாங்க சொன்னாங்க. அரியநேந்திரம் அவர்களுக்கு ஒரு பெரும் தொகையை காட்டுங்கோ, நாங்கள் தனித்துவமானவர்கள் என்கின்ற அந்த சத்தியத்தை காட்டியிருந்தீங்கன்னு சொன்னா இந்த பொறிமுறை வராது. இந்த அரசாங்கத்துக்கு எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. எங்களுக்கு சிங்கள மக்கள் மீதும் சிங்கள அரசியல்வாதிகள் மீதும் உடன்பாடு கிடையாது. அவ்வளவுதான், எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அப்படி எங்கள்கிட்ட முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த மக்களுக்காக ஒரு சிங்களவர்கள் யார் இந்த மக்கள், சரி எல்லாத்தையும் விடுங்க, எங்களினுடைய இந்த தங்கை இசைப்பிரியாவினுடைய இந்த அவமான பிரச்சனை, அவனும் ஒரு தாய் வகித்தில் பிறந்த இராணுவம், அந்த விடயத்தை செய்த ஒரு சிங்கள அம்மாக்கள் என்னுடைய இராணுவ மகன் இப்படி செய்துட்டான் என்று சொல்லி தமிழர்கள்ட்ட மன்னிப்பு கிடைக்கணுமா? அல்ல அந்த சிலையை பார்த்து நாங்கள் வைத்திருக்கின்ற அந்த உருவச்சிலையை பார்த்து மன்னிப்பு கிடைக்கணுமா? தம்பி பாலச்சந்திரன் படுகொலை, பாலச்சந்திரன் ஒரு தாய், ஒரு பெண். அப்ப பெண்ணுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சிங்கள மகனின் ஒரு சிங்கள நேவியினுடைய கைதுக்கு பின் அந்த பெண்ணை அவர்கள் எடுத்து அவரையும் வெளியில் விட்டு விடுதலை புலிகளை பற்றி அவ்வளவு அன்பாக பேசிய ஒரு சிங்கள தாயினுடைய ஒரு நேவியினுடைய மனைவியாரின் கொள்கையை கொண்ட அந்த சிங்கள மக்களே இன்று வரை விடுதலை புலிகளினுடைய நற்செயல்களை பற்றி அவர்கள் பேசவில்லை. இந்த பெண்ணுக்கு நடந்த துரோகத்தை இன்று வரை சிங்கள சமூகத்தில் இருக்கின்ற பெண்கள் ஏற்றுக்கொண்டு நிற்கின்றார்கள் என்றால் அது அந்த பெண்ணுக்கே மரியாதையற்றது இந்த உலகத்தில். அதுக்கு தானே இயற்கை இது மனிதர்கள் நீதியை திராடி இயற்கை ஒரு காலத்துல அதுக்கான நீதியை பெற்று தருமானதான் இயற்கை நீதியன். நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளை நாங்கள் விட போறது கிடையாது. எங்கள் உயிருள்ள வரைக்கும் நாங்கள் விட போறது கிடையாது. நாங்கள் சிங்கள மக்கள் எங்களை புரிந்து கொள்ள போறவர்கள் கிடையாது. அப்ப எங்கள மக்களுக்கு நாங்கள் வடகிழக்கு மக்களுக்கு சொன்ன நாங்கள் இன்றைக்கு நீங்க வாழ்ந்துட்டு போவீங்க, இன்றைக்கு எங்களுடைய மண்ணை அள்ளி வித்து அள்ளி வாழ்றீங்கள், வித்துட்டு போவீங்க. நாங்க சொன்னாங்கள் என்ன, உங்களுடைய அடுத்த பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளினுடைய வாழ்வியலை பாருங்கள், அவர்களுடைய அரசியலை சிந்தியுங்கள் என்று சொல்லியிருப்போம். அப்ப நீங்கள் இன்னுமே இந்த டிஜிட்டல் உலகத்திலேயும் ஈழத்தமிழன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தெரிவு செய்து வழிகாட்டுகிற இந்த அரசியல் கோமாளிகளை களைந்தறியுங்கள். இந்த பகைவனோடு நின்று கொண்டு ஊடகங்களில் சுற்றித் திரிகின்ற பகைவர்களை நிறுத்துங்கள். ஒரு ஆழ்ந்த கருத்துக்களோடு இணைந்து நில்லுங்கள். ஆழ்ந்த மனிதர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஐக்கிய நாடுகளில் தெரியாத விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அரசியலில் தெரியாத பின்பத்துங்களை பற்றி கேட்டுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதுவுமே செய்ய போறவர்கள் கிடையாது.
ஒரு தமிழ் மொழியில் ஒரு டிக்டாக்கில் வருகிறீர்கள் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள் நாங்கள் 10 பேரோ 50 பேரோ நிற்கின்றோம், அவ்வளவு பேர் தான் இதை கேட்பார்கள் என்று அல்ல. ஈழத்தமிழன் என்ன செய்கிறான் என்று உங்களை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவன் ஒரு விடுதலைக்காக ஐக்கிய நாடுகள் சபை வரை போராடி கொண்டிருக்கிற இனம். அவர்கள் எவ்வளவு ஆக்கபூர்வமாக இருக்கிறார்கள், அவர் எவ்வளவு அறிவு சார்ந்திருக்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள், இதைத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். இதை பார்த்துத்தான் இந்தியரோ தமிழர்களை எவ்வளவுக்கு பிரிக்க முடியுமோ அவ்வளவுக்கு பிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப நீங்கள் உடன் ஒற்றுமையாக வேண்டிய தேவை உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் உடன் ஒரு நடவடிக்கை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. நீ என்று அடிபட வேண்டிய தேவைகளை களைந்தறிய வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்த இளம் சமூகத்திற்காக நாங்கள் பாடுபட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தேவையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்களும் இந்த கருத்தரங்கில் இணைந்திருக்கின்றோம். இந்த கருத்தரங்குகள் செய்வதற்கும் எமக்கு உடன்பாடு கிடையாது. நாங்கள் களமுனையில் போராடியவர்கள். ஒரு அரசியல் ரீதியாக நாங்கள் வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு அல்ல. ஆனால் மக்களை நாங்கள் சரியாக எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் சொல்ல வேண்டும். ஒரு ஐக்கிய நாடுகள் சபை என்றால் அதில் எத்தனை தீர்மானங்களை இந்த உலகம் பெற்றிருக்கிறது. அதை எடுத்து அந்த அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் கையளித்திருக்கின்றார்கள். நாங்கள் அதை கையளித்ததற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அதற்கு செயல்பட வேண்டும். எங்கள் நம்பிக்கையை பகைவனானவன் உடைத்தறிவான், அதை உடைக்கக்கூடாது, நாங்கள் கட்டி வைக்க வேண்டும் என்கின்ற பதங்களை சொல்லுவதற்கு இங்கே ஆட்கள் தேவைப்படுகிறது. அதனால் தான் நாங்கள் வந்து நிற்கின்றோம். தொடருங்கள். நீங்க இதை சொல்ல விரும்பினீங்கள்? இல்லை, நான் சொன்னேன் சைக்கிள் கட்சிக்காரன்னா யாழ்ப்பாணத்துலாம் தங்களுக்கு போட்டா காணும், யாழ்ப்பாணத்தை கைப்பற்றினா காணும் அவங்களோட நினைப்பு. எத்தனை மாவட்டம் கிடையாது, அங்க பக்கம் பெற மாட்டாங்க. அது வந்து அவர்களோட பார்வை வந்து போல அவர்களோட அது அவர் எல்லா இடத்துலயும் போட்டிட்டு எல்லா இடத்துலயும் வெல்லணும் அவர் நிக்கணும் முடியும். ஒரு குறிப்பிட்ட பிரச்சாரம் காணா கேட்க சொல்றாங்க, பணம் இல்லையா இல்ல இங்க. அது வந்து உண்மையான கருத்தை இல்லையா? எந்த சைக்கிள் கட்சிக்கு இங்க வெளிநாட்டுல வந்து எங்கட அமைப்புகள், முக்கியமான அமைப்புகள் எல்லாம் வந்து அவைக்கு தான் சப்போர்ட் பண்ணுது, வெளிப்படையாவே சப்போர்ட் பண்ணுது. அப்படின்னாக்க அவர்களுக்கு வந்து அவர்கள் சரியா நடந்தால் வந்து அதை வடிவ ஒருங்கிணைக்கலாம். இல்ல கரண், அதுல நவரூபன் அவர்கள் சொல்றதுல, தம்பி சொல்றதுல இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. அப்படின்னா இப்ப இவங்க சொல்லினதானே, இப்ப எங்களுடைய கட்சி இப்ப சைக்கிள் கட்சி இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் தான் போய் பார்லமெண்டத்துல எல்லாரும் சொல்ல வேணுமென்று இல்லை. சைக்கிள் கட்சியில ஒரு தேசியவாதி, ஒரு தமிழ் தேசியவாதி இருந்தாலும், இன்னொரு கட்சியில இன்னொரு தமிழ் தேசியவாதி இருந்தாலும், அல்லது இன்னொரு கட்சியில இன்னொரு தமிழ் தேசியவாதி இருந்தாலும், நீங்க ஒரு சும்மா ஒரு கதையை சொல்றேன். ஒரு 22 அமைப்பில 22 பேர் நீங்கள் மாகாணத்துக்கு போனாலும், நீங்க பார்லமென்றம் போகிறீர்கள் என்றால் நீங்கள் ஏந்தி நிற்பது தமிழ் தேசியம். நீங்கள் ஒற்றுமையாக குரல் கொடுக்க முடியும், நீங்கள் ஒற்றுமையாக உலக தேசத்துக்கு சொல்ல முடியும். அது நீங்கள் சைக்கிள் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது இன்று உருவாக்கப்பட்ட போன வருடம் உருவாக்கப்பட்ட சங்கு சின்னத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழரசு கட்சிகளாக இருந்தாலும் சரி, யார் நீங்கள் தமிழ் தேசியத்தை தூக்கி நிற்கின்றவர்கள் என்று உண்மையிலே நின்றீர்கள் என்றால் உங்களுக்குள் எதற்கு இந்த பிளவு? எல்லாத்தையும் நாங்கள் களைந்தறிய சொன்ன நாங்கள். அப்போ ஒரு புது யுகத்தை படையுங்கள் வடக்கு கிழக்கில் என்பதையும் சொல்லி இருந்தோம். ஐயா அரியநேந்திரம் அவர்களுக்கு எல்லோரும் பார்க்க, நீங்க என்ன செய்தீங்கள்? சைக்கிள் கட்சி ஒரு முக்கியமான தருணத்தில் 2025 வருகின்ற பொறிமுறையை உடைத்து எறிய வேண்டும் என்பதற்காக உலக தேசத்தில் பணியாற்றியவர்களை நீங்கள் சிங்கள தேசத்தோடு இருந்து அதை நொறுக்கி அறிந்தீர்கள். ஆனால் இன்று நீங்கள் நல்லவர்கள் போல் உங்களை வேஷமிடுவதை இந்த மக்களும் இளைய சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டும். அது நாங்கள் இதில் எத்தனை பேருக்கு தெரியும் என்றில்லை, ஆனால் அந்த கட்சியில் மிக தெளிவான தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் இளையோர்களும் இருக்கின்றார்கள். தமிழ் தேசியமே வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் சைக்கிள் கட்சியில் இருக்கின்றார்கள். ஆனால் அதனுடைய தலைமை செய்த பிழை என்ன? ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு நாங்கள் ஒரு 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 மிக பெரும் ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த பொது வேட்பாளர். அப்ப நாங்கள் கடந்ததை எல்லாம் கதிராகிய நான் பேச போறவன் கிடையாது. உங்களுக்கு அதை பேசுவது இனி வருகின்ற காண்டிலே ஆவது புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் ஒன்று சேருங்கள். தமிழ் தேசியவாதிகள் என்று நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தினால் நீங்கள் ஒரு 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 மிக பெரும் ஒரு வேலை திட்டத்தை ஐக்கிய நாடுகளுக்கு செய்து காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுமகனாக இருந்தாலும் சரி. அப்போ ஒரு பெரும் அரசியலை நீங்கள் உருவாக்க வேண்டும். தம்பி நவருவன் அவர்கள் சொல்லுவது போன்று இப்படியான கருத்துக்கள் எல்லாம் அது நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளுகின்ற கருத்துக்கள். நீங்க இப்ப அவர்கள் அந்த கருத்தில் பாருங்கள், அவர்கள் சரியாக இருக்கிறார்கள். ஆனா நீங்கள் ஒரு அரசியல்வாதி அந்த இடத்தில் தோற்று நிற்கிறீர்கள். இந்த இடத்தில் புரியுங்க,
எல்லோருக்கும் ஓரளவு அரசியல் என்பது எங்கள் ஈழத்தமிழர்களுக்கு புரிகிறது. நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரிகிறது. கூறுங்கள் தம்பி, நான் வருவேன். அதான் சொல்ல வந்தேன். ம், நல்லது நல்லது நல்லது. நீங்க இணையதளத்துல நிக்கிறது நல்லது. ஓரளவு ஓரளவு உங்களால எல்லாம் ஒருத்தன் சொன்னா உனக்கு அடிப்பண்ணான்ட்டு நான் சொன்ன பாவன் நாட்டுக்கு ஒன்று சொல்ல, நாட்டுக்கு விரையிலானா இந்தியாவுக்கு வர, இந்தியாவுக்கு எனக்கு டிக்கெட் போடுற நம்புறேன் இந்தியாவுக்கு. இந்தியா இதெல்லாம் கடந்து போகணும். இதுல எல்லாம் எங்களுக்குள்ள பார்ப்ப தேவையில்லை. இப்போ நான் அதான் எங்களை ஒரு பக்கத்து வீடு. சரி, உங்களை மாதிரி ஒரு போராளிகள், சிதைஞ்சு நிற்கிற போராளிகள்கிட்ட இந்த வசனத்தை பற்றி இந்த சமூகம் பேசுது என்றால் புரியுது எங்க இருக்குதுன்னு. கடவுள் உங்களோட கையை பார்த்துட்டும் அவங்க எப்படி பேசுறாங்களா? இல்லை, நான் இண்டையை தான் தெரிஞ்சுட்டு என்ன யாருன்னு தெரிஞ்ச ஆளு வீட்டில் போயிட்டேன் இண்டைக்கு ஆளு. இதோட நீ நகர்வோம், நீங்கள் உங்களோட ஊரை கொண்டு போய்ட்டு மன்னிப்பு கேட்டேன் விட மாட்டார். வருது உங்களோட கை எப்படி சிதைஞ்சிருக்கோ அப்படித்தான் எங்களுடைய வைஃபோட கையும் இருக்கேன், நிவேதிகாட கையும் அப்படி அதே மாதிரி தான். சரி, அப்படி அந்த மொழியோட தான் அப்படியே அள்ளி கொண்டு போனது. அது எங்கட இனம். அதான் நாங்கள் எல்லாம் செத்த பிறகு இந்த இனம் இப்படியே தன்னொரு பிரெஞ்சுக்காரனா, தன்னொரு ஜெர்மனா, தன்னொரு சுவிஸ்காரனா, தன்னொரு இலங்கையனா காட்டிக்கொண்டு, தன்னொரு இந்தியனா காட்டிக்கொண்டு வாழப்போகுதுகள். பார்ப்போம் எவ்வளவுக்கு சாத்தியம் என்று. இன்றைக்கான அந்த உயிரியல் அமைப்புக்குள்ள ஏதோ வீடியோ வந்துருந்துக்குது. அந்த அது என்ன உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் பார்த்துருக்கீங்க? வாக்குவாதம் இருக்குது. அது என்ன, அது செயற்பாடு நின்று இருக்கும். உயிரியல் அமைப்பின் அந்த செயற்பாடுகள் ஏதோ தடை செய்திருக்கும். அது என்ன, நம்ம காசு 15 கோடி ரூபா காசு எல்லாம் உயிரில் எல்லாரும் ஒரு கொடுக்கிட்டு நாங்கள் அங்கே சித்தாஞ்சி போய் கிடக்குறாங்களா, ஒரு செலவழிக்கிறாங்களே இல்லை என்ன, நீங்கள் எல்லாரும் காசு எல்லாம் கொள்ளை அடிக்கிட்டாங்க. 15 கோடி தூரம் பேச்சா. ஒரு ஆள் கனடா போனோடனே எல்லாம் விட்டாங்க. அந்த அமைப்புக்கு இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இவ்வளவு உதவி கொடுத்துருக்கிறார்கள் தானே, அந்த அதை சரியா வழிநடத்த முடியாமல். சரிதான். அப்ப முக்கியமாக தரன், எங்களுடைய மக்கள் தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் 1 மணித்தியாலமோ அல்லது 30 நிமிடங்களோ எங்களுடைய மண்ணுக்காக, எங்களுடைய அடுத்த தலைமுறைக்காக அவர்கள் ஏதோ சிந்தித்தாலே நாங்கள் இலகுவாக விடுதலை அடைய முடியும். அப்ப தரங்கேட்ட கேள்விகள், ஐக்கிய நாடுகள் சபைகளில் இதுவரைக்கும் எத்தனை தீர்மானங்கள், ஏதாவது விடயங்களை கேட்டிருந்தீங்கள்? நாம் 1485 பொறிமுறைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த உலக தேசத்துல 123 நாடுகளுக்குள்ள அது பரிமாறப்பட்டிருக்குது. அடுத்த சந்ததிகள் அதை சுவாசிச்சு கொண்டிருக்கணும். அப்ப எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கக்குள்ள எங்களுடைய விடிவை தேடி நாங்கள் ஓட வேண்டும், அதற்குரிய வேலைகளை செய்ய வேண்டும். நாங்கள் எங்க தேங்கி நிற்கிறோமோ அதை உடைத்தெறிய வேண்டிய தேவையும், ஒரு புத்தி கூர்மை கூர்ந்த போராட்டங்களும் அது எந்தெந்த இடங்கள்ல செய்ய வேணும், அது எந்த இடத்துல செய்ய வேணும் என்றத அந்தந்த இடங்களை நாங்கள் தொட வேண்டிய தேவை இருக்குது. இப்ப ஐக்கிய நாடுகள் சபைகள்ல ஒரு பொறிமுறை வரக்குள்ள அது எந்த இடத்துல நாங்கள் அந்த போராட்டத்தை கையெடுக்கணும்ன்றத அந்த பொறிமுறையோட நின்று பதிலளிக்கிறவர்களோட நாங்கள் சேர்ந்து நின்று அவர்களுக்கு பக்கபலமா நிற்கணும். தெளிவா விளங்கி இருக்கும்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த கையெழுத்து போராட்டங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு பெரும் திரளாக கொடுக்காமல் இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்றால் அது தோற்கடிக்கப்படும். அதை நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம். என்னென்றால் 2025 வருகின்ற பொறிமுறைக்கு எதிராக நாங்கள் பணியாற்ற வேண்டுமென்றால் அது எங்களினுடைய அந்த அமைப்புக்குள் வேலை செய்பவர்களோடு நின்று அவர்களுக்கு பக்கபலமாக அவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் அவ்வளவும் நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆக்கப்பூர்வமாக அறிவார்ந்து அதை சிந்திக்க வேண்டும், அவர்களோடு இணைந்து நிற்க வேண்டும். எங்களினுடைய சுதந்திரம் இன்று 2006 2024 வரை கிட்டத்தட்ட 1485க்கு மேற்பட்ட பொறிமுறைகளை இந்த உலக தேசத்தில் இருக்கின்ற அடுத்த தலைமுறைகளுக்காக ஐக்கிய நாடுகள் சபை வழங்கி இருக்கின்றார்கள். எமக்கும் அப்படி வழங்குவார்கள் என்ற நம்பிக்கைகளோடு நாங்கள் வேலை செய்ய வேண்டும். நாங்கள் சிங்கள அரசினையோ அல்லது சிங்கள மக்களையோ நாங்கள் நம்பிக்கொண்டு
அல்லது இந்தியாவையோ நாங்கள் நம்பிக்கொண்டு இப்படியே எங்களுடைய காலங்களை நேரங்களை நாங்கள் கடத்திவிட்டு நாங்கள் அடுத்த சந்ததியை குழி தோண்டி புதைக்காமல் உடன் நாங்கள் சிந்தனைகளோடு புத்திஜீவிகளோடு ஒரு செயல் அணியாக செயல்பட்டு எங்கள் அடுத்த தலைமுறைகளினுடைய அந்த இருப்பினை காப்பதற்கும் சிங்கள தேசத்தின் ஒரு மிக பெரும் ஒரு வலுவான சக்தியாக எப்படி நாங்கள் 2009க்கு முதல் இருந்தோமோ அது அகிம்சை ரீதியாக நாங்கள் ஒரு ஒற்றுமையோடு ஒரு பெரும் அரசியலை கட்டி எழுப்புவதற்கு காலங்கள் கடந்தாலும் இனியாவது தொடர முடியும். ஒரு இளைய சமூகம் புலத்திலும் சரி எங்களினுடைய வடக்கு கிழக்கிலும் சரி ஒரு ஈழத் தமிழராக எழுந்து நில்லுங்கள் என்கின்ற இன்றைய இந்த அமர்வில் நாங்கள் உரையாடிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் ஒரு அமர்வில் நாங்கள் உங்களிடம் தொடர்கின்றோம். கேட்டமைக்கும் வந்தமைக்கும் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி தம்பி. கீழே இருந்து கேட்டுக்கொண்டு ஆக்கள் யாராவது ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் வந்து இதண்டு மேல வரலாம். அப்படி ஐக்கிய நாடுகள் சபையில் ஏற்றின பாட்டு லவ் மேல வந்து கேள்வி ஏன் கேட்கறேன் எல்லா இடத்துல கேள்வி வேறு மேல லவ் எனக்கு அயத்த ஆளு லவ் வேண்ட வரையும். ஓகே நான் வைக்கிறேன். கீழே அனுப்பி. ஓகே அனுப்பி. பயப்படாம வந்து கேளுங்க, பயப்படாம கேளுங்க. ஒரு இறங்கி போட்டு வாரங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, வந்து கேளுங்க. லவ் வா மேல ஓய் ஓகே. அவர் வந்து இப்பதான் வந்து 2 அடியார் என்ன கட்சி வந்து விளங்கி இருக்காது. நாங்கள் வந்து இதை வந்து நான் வீடியோ வந்து யூடியூப்ல தமிழ் சேனல்ல வந்து யூடியூப்ல வந்து போட முயற்சி செய்கிறேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து முடிஞ்சா பகிர்றேன். அதாவது நேரம் இருக்கும்போது டிக்டாக்லையும் போகிறேன். டிக்டாக்ல போடுறதுக்கு தான் நேரம் கூட வேணும். அதுக்கு அதை பார்த்து கணக்காக இருக்குது. ஒன்றும் கணக்காக போட இருக்குதோ நம்ம போடல. அது பின்னால பெரிய நாங்கள் வந்து கருத்து பின்னால இதில் வெட்டி தான் போடுவாங்க. டிக்டாக்ல போடல, யூடியூப்ல போடக்கூடியதாக இருக்குது. டிக்டாக்ல வந்து அது போடல, அது வந்து வெட்டித்தான் போடுவோம். பார்ப்போம். அது வந்து நாங்கள் வந்து இப்படி நாங்கள் போடுற மாதிரியே போட்டு கொண்டு போனால் பார்க்கணும். அதை அதுக்கு அடுத்த சமுதாயத்தை நாங்கள் கடத்துகிறோம். நாங்கள் கருத்தரங்கு வந்து அடுத்த சமுதாயத்துக்கும் கடத்தி விடுறதான் எங்களோட நோக்கம். அது நேரம் எடுத்து அதை செய்யணும், செய்கிறோம். நேரம் இந்த இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கு, அதை பயன்படுத்திக் கொள்வோம். மிக்க நன்றிகள் அனைவருக்கும், கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றிகள். நாங்கள் மீண்டும் ஒரு அமர்வில் வந்து சந்திப்போம். இப்போ வந்து நீங்கள் இணைஞ்சிருந்தது எங்களோட கருத்தரங்கு 8வது அமர்வு கதிரண்ணாவுடன். நாங்கள் வந்து இதுவரை வந்து பார்க்க 2009 14 மே மாதத்துக்கு பிறகு வந்து நாங்கள் பார்க்க கவனிக்க தவறிய விடயங்களை வந்து உங்களுக்கு தெளிவூற்ற விடயமும், உங்களுக்கு தேங்கி நிற்கிற இனம் வந்து அந்த தேக்கத்தை ஒரு தண்ணீர் வந்து பாயாமல் தேங்கி நின்று சாக்கடையாக எங்களோட இனம் வந்து இப்போ நாறுது. இந்த சாக்கடை அந்த இதை வந்து எப்படி சுத்தம் செய்கிற விடயத்தை தான் இந்த கருத்தரங்கு கூட வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு அமர்வில் வந்து நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.